சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் நாங்க எப்பவும் இருப்போம் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் எங்க உயிரையும் போட்டுப்போம் சிகிரி தோஸ்த். ரிஷி, நீ நிஜமாவே உன் ஆம்பிஷனில் சீரியஸாக தான் இருக்கியா? ஹலோ, இன்னைக்கு கூட நான் 7-8 சினிமா ஆஃபீஸரி ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் தெரியுமா? நீ ஒருபடியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நடிக்கல, உனக்கு சினிமா கேட்குதா? நீ வேணா பாரு நான் எவ்வளோ பெரிய ஆக்டராகி காட்டுறேன்னு. இன்னும் அதுக்குள்ளே மூஞ்சி மாறுது. ஓய், இங்கே பாரு. நான் இந்த டாபிக் ஏற்றதுக்கு காரணமே உனக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதான் சும்மா உன்னை காண்டேத்தி சொல்லலான்னு. என்ன குட் நியூஸ்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் ராட்சசனோட டைரக்டர். ஹே, நிஜமாவா? யா, அவர்கிட்ட நேற்று உன் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனேன். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். இன்ஃபேக்ட் அவர் நெக்ஸ்ட் படத்தில் உன்னை கேஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காராம். அப்படியா? சும்மா சொல்லாத. ஏய் சீரியஸ்லி, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உன்னை அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. ஏதோ உன்னை அவர் ஆடிஷன் பண்ணணுமா. ஐயோ, நாளைக்கு 6 மணி. ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கோ? அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. ப்ராமிஸா? ஆஹா, ஏதோ பிளான் பண்ணுறாளே. என்ன ப்ராமிஸ்? வேற என்ன, உன் உருப்படாத ஃப்ரெண்டு விக்கி அண்ட் லோக்கியோட சேர்ந்து ஊர் சுற்ற மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தான். ஹலோ, நான் இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முழுசாலாம் கட் பண்ண சொல்லலை. நீயும் அவங்களும் சேர்ந்து முன்னேற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் குட் ஃபார் 3 of you. வாய்ப்பு வேற வாங்கி தரா. ஒரு சத்தியம் தானே கேட்குறா. போட்டு விடும். சரி கூட, சத்தியமா இனி அவங்க 2 பேரையும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சினிமா, ப்ராமிஸ். சரி சரி, சாப்பிட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே தடவை. சொல்டா. டே பீட, கேக் வாங்கிட்டியா? டேய் சுச்சோ, மறந்துட்டேன் மச்சான். மறப்படா மறப்ப. எல்கேஜிலேருந்து ஒன்னா பச்சை நாங்கெல்லாம் உங்களுக்கு சல்பி மாதிரி, நேற்று வந்து உனக்கு குல்பி மாதிரியா? அவ கூட சேர்ந்து சுத்து, நாங்களாம் தனியாக செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். டேய் ஓரா பேசாதடா. என் வீட்டு பக்கத்தில் பேக்கரி ஓப்பனாக தான் இருக்கும் 11 மணி வரைக்கும். அங்கே போய் வாங்கிடலாம். ஐயா, என்னாலாம் வாங்க முடியாது. நீ வேணா கேக்கை வாங்கிட்டு என் வீட்டாண்ட வா, நான் வேணா வெயிட் பண்ணுறேன். சரி வரேன், பை. என்ன கிளம்பணுமா? 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இப்பதான் டின்னர் வந்திருக்கோம் and you want to go. இல்லடா குட்டி, நாளைக்கு விக்கியோட பர்த்டே. இன்னைக்கு ஒரே ஒரு நாள். இதுக்கு பிராய்ச்சித்தமா நாளைக்கு காலையில் நானே வந்து பிக்கப் பண்ணி காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே பை பேபி. பில் மட்டும் பே பண்ணிடு ப்ளீஸ். Reaching the destination. சபா. டேய் பெல் அடிக்காதடா, அவனுக்கு கேட்டுற போது. அண்ணனுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன். சபா. ஹலோ சொல்லுப்பா. நாங்கள் வீட்டுக்கு வெளில தான் இருக்கோம். கேக் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோண்ணே. நான் எங்க? தம்பி இன்னும் தூங்கல. வழக்கம் போல அவரோட மிஷினை வச்சு ஏதோ நோண்டிட்டு இருக்காரு. எனக்கே சர்ப்ரைஸா? வந்துட்டார். வாங்க தம்பி வாங்க. ஆமா, பெருசா இந்தியா கேட்டே ஓபன் பண்ணி வெல்கம் பண்றாரு. உள்ள வாங்க புருஷோத்தமன். நீங்க போன் பண்ணீங்கன்னு மூச்சிட்டு இருந்த பாருங்க. என்ன சொல்லணும், சத்தம் இல்லாம போங்கப்பா, தம்பிக்கு கேட்டுற போகுது. என்னடா சர்ப்ரைஸா? எப்படா கண்டுபிடிச்ச? மச்சான், டெரரிஸ்ட் ட்ராக்கர்னு ஒரு டிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. 500 மீட்டருக்குள்ள இருக்க எந்த செல்போனா இருந்தாலும் நம்ம டேப் பண்ணிடலாம். ஆமா, இவர் பெரிய ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்படியே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாரு. டேய் அவன் பர்த்டே. டேய் எந்த டே இருந்தாலும் அப்படிதான் டேய் பேசுவேன். அப்படிதான்டா பேசுவான். நீ வாடா. போ. என்னடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க பின்னாடி? உனக்கு தெரியாது. தேடா நல்லா தேடா மூஞ்சி விடாதடா. டேய் வாயில போட போற லேட்டா கடல போடுற. கைய வச்சா தாறுமாறா சண்டை செய்வோம் வாடா சிகிரி என் சிகிரி தோஸ்தே சிகிரி தோஸ்தே. சியர்ஸ். சியர்ஸ். எவ்வளோ நாள் ஆச்சுடா நம்மலாம் இப்படி ஒண்ணா இருந்து. நீ வேற என் ஆள் சிசிடிவி கேமரா மாதிரி பின்னாடி சுற்றினே இருக்க. இப்போ கூட பார், அவகிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். டேய் நீ ஏன்டா அமைதியாவே இருக்கிற? மச்சான், காலேஜ்ல ஹெச்ஓடி காண்ட் ஏத்துறான்டா. என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறான்டா. நாளைக்கு அவன் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டும்டா. காட்டு. என்னடா போனா? எதுக்கு அடிக்கிறா? ஹலோ, எங்க இருக்க? தோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. ஆன் த வேமா. ஓ, இப்போதைக்கு அங்கே நான் தான் டாப்பிக்கா?
உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை பற்றி பேசி அனுதாபம் ஓட்டுவாங்க பார்க்குறியா? இல்லை இல்லைம்மா. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? காலைல 6 மணிக்கு வந்து உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணணும். 6 மணிக்கு இவரு. ஓகே, குட் நைட். டேய் கிளம்புறேன்டா. டேய் என்னடா டேய் சும்மா இருந்தவன கூட்டு. இந்தா என்ன குடிச்சிட்டு வெறும்பல்ல கூட்டின்னு போறியா? ஏய் இந்தாடா. இதுதான் நான் வரலன்னு சொன்னேன். சரி விடு, எனக்கு தூக்கம் வருது. என்ன பிரதீப், கண்டெய்னர் சொன்ன டயத்துக்கு இந்தோனேசியா ரீச் ஆயிருமா? ஹார்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ரவி, இதான் நீ வாட்ச் ஆகுற லட்சணமா? ஒருத்தன் இவ்வளோ நேரமாக அண்ணன் பேசுகிற ரெக்கார்டிங்கில் போட்டு நின்றுங்கிறான். நல்லா பார்த்துக்கிறீங்களா? அச்சி, அவனத்துக்கு வெளில போடு. அர்ஜுன மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் உங்களை யார் ஒன்றும் பண்ண முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. வர்த்தா பார்க்கலாம். டேய் வரேன்டா. சரி சரி சொல்லலாம். அப்புறம் அந்த பில்டர் சண்முகம் மேட்டர் என்னாச்சு? என்ன ஊத்துக்கோட்டை சிப்காட் பக்கத்தில் 100 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறேன்னு ரொம்ப சீன் போட்டுனுக்குறாண்ணே. அவனை வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணு. என்ன பண்ணலான் இருக்க? ஸ்கெட்ச் போட்டேன்னா நாளைக்கு அவன் பொண்ணு தூக்குறோம். ஈவினிங் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அந்த லேண்டை. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் இப்படி அசால்ட்டா பண்ற பாரியா, அதுதான் அவன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. அண்ணே அப்புறம் நாளைக்கு அவங்ககிட்ட 50 ரூபா கேட்கலான் இருக்கேண்ணே. இதே எதுக்கு கேட்டுக்கிட்டு, வாங்கி எடுத்து என்ஜாய் பண்ணிக்கியா. சரி வாங்க. யோ, இந்த செத்தவன் யார் என்னன்னு பார்த்து விசாரியா. பார்த்துக்கயா. ஹலோ. ஹாப்பி பர்த்டே விக்கி. ஓ தேங்க்ஸ்க்கா. என்னடா ப்ராஜெக்ட்லாம் ரெடியா? ஆல் குட்க்கா. காலைல கூட டெஸ்ட் ரன் பண்ணேன். தூள் கிளப்பிடலாம். ஆல் தி பெஸ்ட்டா. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பவர் ஃப்ளோ ஆபீசர் லா அண்ட் ஆர்டர்ல வேற இருந்துட்டு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு மாத்தணும்? ஓகேக்கா, காலேஜ் போறோம். சரி ஓகேடா, பாத்து போ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. இந்த மாதிரியா கேள்வி Bye. கேட்டோம்னா Bye. நம்ம ஒரு ஆன்டிஜன்னு சொல்லி வாயிலேயே சுடுவாங்க. சோ நம்ம வேற நியூஸ் தல எப்போ பார்த்தாலும் இவர் வீடியோவே பார்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லைப்பா, வடிவேல் சார் ரொம்ப நேர்மையானவர். அகைன் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். லா அண்ட் ஆர்டரில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவர். இப்போ சிஎஸ்எஃப்ல போட்டிருக்காங்க. மொக்க பசங்க. தல நேர்மையான ஆஃபீஸர் எங்கே இருந்தாலும் நேர்மையாக தான் இருப்பாங்க. வாங்க போகலாம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் ஓட்டுறேன். தம்பி. அப்பா ரேஷா ஓட்ட மாட்டேன். வாங்க போகலாம். பார்த்துப்பா. ஏறுங்க தல. மாடி. ஐயோ 17 மிஸ்டு கால் ஆச்சா. ஷிட். சாரி பேபி. கெட் லாஸ்ட். அடியே 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 உன் கண்கள் கண்டேனோ, அதிலே சிறை கைதியானேனோ. அடியே என்னை விட்டு செல்லாதே, நீ விட்டு சென்றால் தாங்கும் சக்தி இல்லை கண்ணே. நீ காற்றாய் வந்தால் பூட்டி வைப்பேன் வீட்டில் பெண்ணே. தேநீர் போல வெப்பம் கொள்ளாதே, தேனியாக கொத்தி செல்லாதே. என் கோபங்கள் நீ கொள்கின்றாய், என்னை பாவம் பார்க்க மாட்டியோ. அடியே உன் கண்கள் கண்டேனோ, அதிலே சிறை கைதியானேனோ. அடியே என்னை விட்டு செல்லாதே, நீ விட்டு சென்றால் தாங்கும் சக்தி இல்லை கண்ணே. நீ காற்றாய் வந்தால் பூட்டி வைப்பேன் வீட்டில் பெண்ணே. இன்னைக்கு எப்படி கலாய்க்கிறோம்? ஏய் மச்சான், வரான் பாருடா.
போகிறான் பார்த்தியா மனசில் ஏதோ பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் நினைப்பு. ப்ரோ அடுத்த வாட்டி கலக்கிறதா இருந்தா நிக்கோலா டெஸ்ட்லான்னு சொல்லுங்கள், எடிசன் வேணாம். ஆ பேச்சை பார்த்தியா அவனுக்கு? டெஸ்லா நொஸ்லான்ட்டு படா. ஏய் பாருடா முறைக்கிறான். நடா முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன் படா. முடிச்சுட்டு வரட்டும், கையை காலெலாம் அடிச்சு நொறுக்கி விட்டுடலாம். சாரிடா, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதான். இங்க பாரு, இன்னைக்கு ஈவினிங் உன் லைஃப் மேட்டருங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உன்கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சரி சரி விட. நீ வேணா பாரேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்னால நீ நடு தெருவில் தான் நிக்க போற. இப்போ ஏன் நீ அவங்கள இழுக்கிற? ஓ, அவங்கள பத்தி பேசினா சாருக்கு சுருன்னு ஏறுதுல. ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். உன் லைஃப்ல நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். சாரிடா, இனி உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சத்தியமா இனி அவங்களோட வெளில போக மாட்டேன். இது சினிமா மேல ப்ராமிஸ். அண்ணா, ரிஷி இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கல்ச்சுரல்ஸ் ஒர்க்கில் இருக்கான். நீங்கள் அப்புறமா கால் பண்ணுறீங்களா? ஏய் ஃபர்ஸ்ட் ஃபோன் அவன்கிட்ட கொடு. அவனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு எனக்கு தெரியும். ஏய், என் திவ்யா கிட்ட நக்கலா பேசினேன், அவ்வளோதான், வேற மாதிரி ஆயிடும். ரிஷி, நான் சொல்ற மேட்டரை ஃபர்ஸ்ட் கேளுடா. என்னடா? டேய், நம்ம விக்கிக்கு ஏதோ பிரச்சனையாண்டா. அவன் கிளாஸ்மேட் ரமணா அப்ப கால் பண்ணி சொன்னா. டேய் என்னடா ஆச்சு? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். மார்னிங். நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை ட்ராப் பண்ணிவிட்டு அதை பற்றி சடத்தனமா அவனோட ப்ராஜெக்ட் பண்ணுறான். என்ன பண்ணி கிளிக்கிறான் பார்ப்போம். ஓகே, எஸ் பிகின். சார் இந்த டிவைஸோட பேர் டெரரிஸ்ட் ட்ராக்கர். 500 மீட்டருக்குள்ள இருக்க எல்லா செல்ஃபோன்ஸையும் இதால் டேப் பண்ண முடியும் சார். அதாவது ஒட்டு கேட்க முடியும் சார். ஃபோன் டேப்பிங்னா மற்ற ஃபோனை ஒட்டு கேட்கறதுன்னு எனக்கும் தெரியும். இது இல்லீகல் இல்லையா? சார் இந்த டிவைஸோட நோக்கமே ஆர்மி, நேவி, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி ராணுவ அமைப்புகளுக்கு உதவியாக இருக்குதா சார். இன்ஃபேக்ட் ப்ராப்பர் ஃபண்டிங் இருந்ததுன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க எல்லா செல்ஃபோன்ஸையும் என்னால் டேப் பண்ண முடியும் சார். ரேஞ்ச் எல்லாம் அப்புறம் போகலாம். நீ சொல்கிற அமைப்புகளுக்கு ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் சைபர் கிரைம் அவெல்லாம் இருக்காளே. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்க போகிறான். சார் நம்ம நாடோட இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்டரில் ஒரு சோல்ஜர் கூட போகக்கூடாது சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, வார் டைம்லையோ இல்லை கவுண்டர் இன்சர்ஜென்சி டைம்லையோ அந்தந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் கையில் இந்த டிவைஸ் இருந்ததுன்னா எதிரி என்ன யோசிக்கிறான், என்ன திங்க் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும் சார். அதான் இந்த ப்ராஜெக்ட். எக்ஸ்பிளேஷன்லாம் ஓகே. உன் டிவைஸ் பேர் என்ன? டெரரிஸ்ட் ட்ராக்கர் சார். அது ஒரு டெரரிஸ்ட் கையில் போனா ஓ மை காட் நினைச்சாலே பதறது. சார் ப்ளீஸ் சார், அவனை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விடுறீங்களா ப்ளீஸ்? சார் டெரரிஸ்ட் கையெல்லாம் போனால் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சேனல்ஸ் அதை ஆப்ரேட்டே பண்ண முடியும். ஓகே ஜென்டில்மேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ சார். சார் ஸ்கேனர் எரர் காட்டுது சார். அப்பனா எதுவும் ஸ்கேன் ஆகாதா? சார் 100 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்கேன் பண்ண முடியும் சார். முதல்ல 500 மீட்டர் சொன்னேன். சார் அவன் தான் 100 மீட்டர்ஸ்லேயே பண்ணலான்னு சொல்கிறானே, சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கலாமே ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. இப்போ நான் அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டு என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன். அந்த காலை நீ டேப் பண்ணி காட்டு. ரைட் அவே வில் சைன் யுவர் கிரேட். சார் தேங்க்யூ சார். மேம் 9123545213 தானே மேம் அவர் நம்பர்? ஐ திங்க் ஸோ, எஸ் இட் இஸ் இட் இஸ். எனக்கு தெரியும் நீ வேஸ்ட்டுன்னு. கேட்டுச்சா? ஃபோன் டேப் ஆச்சா? ஒரு சைடு கூட கேட்குறேன் சார். எல்லாம் ரேடியோ டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த ப்ராஜெக்ட் உருப்படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். கேன் யூ டூ சம்திங்? சார் ஒரு 10 minutes டைம் கொடுங்க சார். ஐ கேன் ரெக்டிஃபை இட் சார் ப்ளீஸ் சார். சார் எவ்வளோ பிஸியாக ஆளு. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கார். இன்னும் 48 பேருக்கு வைவா இருக்கணும். உன்னை ஒருத்தரையே பார்த்துட்டு இருக்கிறதா? சார் ப்ளீஸ் சார். சார் ஆகும் சார். நீ சும்மா இருந்தா ஒரு ட்ரிப்பை குத்தி விட்டாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும்.
சார் ஒரு டிவைஸ் தான் பிரச்சனை வருது சகஜம் தான் சார். ப்ளீஸ் சார் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்லல. இத்தனை வருஷமா ப்ரொஃபஸரா இருக்க நேக்கு தெரியாதா எந்த ஸ்டூடெண்ட் உருப்படுவா எல்லாம் உருப்பட மாட்டானே. என்ன பாக்குற சார் கஷ்டப்பட்டு பண்ணது சார். ப்ளீஸ் சார். ஜூனியர் ஸ்டூடெண்ட் அடுத்த வருஷம் வந்து வைவா ப்ராஜெக்ட் பண்ணிக்க. அவளோட சேர்ந்து டிகிரி வாங்கிக்க. பா. பாவண்டா அவன் பர்த்டே அன்னைக்கு எப்படியாடா நடக்கணும்? அதான்டா சொல்றேன், நம்ம 2 பேரும் காலேஜ் ஆண்ட போய் அவன்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வரலாம்டா. ஈவினிங் மீட்டிங் வேற இருக்குடா. அதுக்குள்ள வந்துடலாம் ரிஷி. சுயநலமா யோசிக்காத, கிளம்பி வர வழியை பாரு. சரி வெய் பேபி, ஒரு ½ அன் ஹவர் போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். ப்ளீஸ். அண்ணே, அந்த பில்டர் பண்ண கிளம்பிட்டானே. அவ கூட டிரைவர் மட்டும் தானே இருக்கான். நீ எதுக்கு அவனை வேவ் பார்த்துனே இருந்தா? ஓகேண்ணா. அண்ணா எங்கள் ஏரியாவில் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காண்ணா. அவனுக்கு நீங்கண்ணா ஹீரோண்ணா. அதுக்கு அவன் கூட சேரணும்னு சொல்கிறாண்ணா. நீங்கள் சொன்னீங்கண்ணா. தேவைப்பட சொல்கிறேன்டா. ஓகேண்ணா. டேய் விடுறா. அவன் கிடக்குறான் மாங்க அம்மாடையன் பர்த்டே அதுமா இப்படி வச்சிருப்பேன் மூஞ்சே. கொஞ்சம் சிரிடா. டேய் இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அடுத்த வருஷம் தானே கிளியர் பண்ண முடியும். டேய் கிளவ மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிடா. என்னது கிளவடா? அஸ்வின் பாத்தியாடா? தாத்தா. நான் டெஸ்லா புதுசா இப்போ நீ புஸ்ஸா? ஏய் என்னடா குழந்தை மாதிரி ஆள்லாம் கூட்டினார? நீ ஒரு புஸ்ஸி ஒரு டஸ்ஸு. போடுறா. டேய் யார் பண்றீங்க? நீங்க பச்சை ஹலோ கேடா. போடுறா மச்சான். பாஸ்ரா மேன் ஆஃப் தி யூனிவர்ஸ்ரா. போடு மச்சான் பச்சை போடு. அது ஃபீட்பேக் நீங்க போடுமா. டேய் வடா ஸ்பாக்டா டேய். நிக்கிஸ் பிரதர்ரா நானே. என்ன நாகினி மாதிரி நெளிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எந்திரிக்கிறானே. டேய் டேய் படுறா படு. டேய் நான் நீ வொர்க் அவுட் பண்ணல. அவட்ட போ மச்சான். ரோசட்ட படுறா அவனை. விக்கி இந்தா. ஓடு ஓடு. விக்கி விக்கி ப்ளீஸ் விக்கி அவனை விட்டு விக்கி ப்ளீஸ். சாரி விக்கி அவனை அடிக்காத ப்ளீஸ். என்ன கூட்டம்? என்ன பாக்குறேன்? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது இங்க? டேய் நௌரா ஃபர்ஸ்ட் பேண்ட் டேய் போடு. ஹலோ சார். Who is this moron? கரண்ட் ஃபேன் சார். என்ன அடிதடி பண்றீங்களா? விக்னேஷ் you are suspended. சார் சஸ்பென்ஸ்ல வைக்காதீங்க. டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு டைம் இல்ல. மகாபலிபுரம் வரைக்கும் போறோம். மகாபலிபுரமா? சான்ஸ் இல்லடா. ஈவினிங் எனக்கு மீட்டிங் டேய் இருக்குடா. அல வந்துலாம்டா. நான் இங்க ஒருத்த குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறேன். நீங்க பேசாம பேசிட்டே இருக்கல. ஆளா இருக்கல. சார் போகும்போது குப்பத்தொட்டில போட்டுருங்க. க்ளீன் இந்தியா. ஆல்ரெடி குப்பை தொட்டில தான்டா போட்டுருக்கேன். வாடா. சாரி சார். விக்கி எனக்கு நல்லா புரியுது. நீ ஏன் இப்படி வீணா போயிட்டு இருக்கேன்னு. சார் நீங்க பேசுறதே புரியல சார். வாங்க போலாம். வாய் வாடா. பத்தியா இருக்கு. என்ன பாக்குறேன்? கிளப். நீங்களும் பாக்க கிளப். என்ன மச்சான் இந்த ஆள் இப்படி செஞ்சு விட்டீங்க? உன்னை வைவால வச்சு செஞ்சான்ல. நான் யாருன்னு அவனை காட்ட வேணாம். அதுக்கு தான் அது. ஆக்சுவலா நான் அவனை ரொம்ப பெருசாலாம் கலாய்க்கலடா. டேய் தம்பி ஓவரா பண்ணாத. நீ ஒன்றும் அவ்வளோவா உனக்கு கலாய்க்கல. போடுறா. போடு மச்சான். ஸ்டொமக் பண்ணிங்க. சரி விடு. ஸ்ட்ரைட்டா மகாபலிபுரம் போறோம். அங்க நடு கடல்ல போட்ல
வானத்தை பார்த்துனே சரகு அடிக்கிறோம். தம்பி நான்லாம் வரல, நீ அந்த ஹெச்ஓடியை கலாய்க்க சொல்றேன்னு நினைச்சேன். டேய் என்னடா அவன் வரலன்றான்? நானும் தான் வரல, ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் இருக்குடா. மச்சி வா சேர்ந்தே போயிடுவோம். வா போலாம். டேய் ஏன்டா அப்படி பச்சா பிஸ்கட் குடுக்குறீங்க? 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம் மச்சான். 6 மணிக்குள்ள வந்துடலாமா? ஷூர். வா போலாம். டேய் என்னடா இப்படி சைடு மாறுற? 6 மணிக்குள்ள வந்துடலாமா? போலாம் வா. வா. உங்க ரெண்டு பெரிய மனசு பண்ணி ஏன் கார்லயே கூட்டு போறேன். என் கார் இருக்கே அது ஒரு அருமையான வாகனம். இவன் காரை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப பிள்ளை விடுவான். அவன் போயிட்டு வர வரைக்கும் இவனை ஓட்டவே விட. வா போலாம். அண்ணா அண்ணா வண்டி வந்து ஏய் வெளில வா. ஏய் யாரா நீங்க? யார பாத்தா? என்ன சார் பேசிட்டு அடிக்கிறீங்க? அண்ணா அண்ணா வாய வச்சு சார் என்ன சார் பண்றீங்க? வாய முறா. ஏய் வா. சார் விட்டுருங்க சார் அவங்கள. ஏய் என்னடா? வா அண்ணா போன் எடுக்கறா. ஏய் எப்படி போன்? சார் கை சொல்லுங்க சார் அவங்கள விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் இங்க இருந்து நீ பாத்து 1 hour ஆகும். நடுவுல ஓனர் போன் அடிச்சா பொண்ணு பணமா தான கிடைப்பா. ஏய் எற வண்டியா. ஏய் உடபடி போற. ராஜா அண்ணா. ஏய் மூடி வை. ஏய் ராஜா அண்ணா. ராஜா அண்ணா. லோகி பேசாம அந்த ஹெச்ஓடி சம்மர் ப்ராஜெக்டே பண்ணிக்கணும்டா. 5 நிமிஷம் கொடுத்தா பாஸ் ஆயிருப்பேன்டா. அவனே ஒரு சல்பி பையன் தவளவாயன். அவன் சொன்னதை போய் பெருசா எடுத்துட்டு இருக்கேடா. டேய் வண்டியை பார்த்து ஓட்டுன்னு போடா. புது காரு ஸ்கிராட்ச் கீச்சு போட்டுறாத. ஓவரா அல்ட்டிக்காதடா, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு. டேய் வண்டி வாங்கி 2 கிலோமீட்டர் கூட நான் ஓட்டலடா, அதுக்குள்ள பிடிக்கிட்டா. அதான் அப்படி பண்றேன். வண்டி உந்து தானே, ஏதோ நான் எடுத்துட்டு போற மாதிரி பேசுறேன். அதுவும் கரெக்ட் தான். என் பைக்குக்கு நீ தான் டிரைவர், இவன் காருக்கு நீ தான் டிரைவர். டிரைவர் வண்டியை பார்த்து ஒழுங்கா ஓட்டுங்க. பேட்டா வாங்குறீங்கல்ல. ஏன்டா டேய் தலைவலிக்கிற சவுண்ட் கம்மிங்களா? ஏய் மச்சி பேஸ் ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாம ஃபுல் டச். சத்யம் சினிமாஸோட சவுண்ட் செம மாசா இருக்கும். என்ஜாய் பண்றா. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கடா ப்ளீஸ். தேங்க்ஸ் மச்சி. விக்கே கார் எப்பரா இருக்கு? லுக்ஸ் குட் டா. நைஸ். எஸ் டியூவல் ஹேண்ட்பேக், டியூவல் ஏர் பேக், அலாய் வீல்ஸ், ஆட்டோமேட்டிக் சீட் ஷிஃப்டிங், அப்புறம் டிபிஎஸ் எல்லாமே இருக்குது. ஃபுல் பீக். ஷோரூம்ல கார் இருக்கிற மாதிரியே பேசுறான். ஏய் நான் கூட சேர்ந்துட்டியா? மச்சான் கார்லாம் சூப்பர் தான் மச்சான். ஆனா உன் மூஞ்சிக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சமா ரொம்ப வேடா. ஏய் நான் செய்றீங்களா? வண்டி விட்டு இறக்கி விட்டுறேன்டா. டேய் ஐயோ டேய் உனக்கு வண்டி ஓட தெரியுமா தெரியாதடா? என்ன நினைச்சிட்டு இருக்க? டியூவல் ஏர் பேக், அலாய் வீல்ஸோட புது வண்டி எடுத்துட்டு வந்தா ஓட்ட வண்டி எடுத்து வந்து இடிக்க பாக்குறியா நீ? ஏய் அதான் இடிக்கலல, நான் ஓவரா பேசுறா. டேய் அவன் கொஞ்சம் கோவமா பேசுறான்டா. வண்டி ஓட தெரியுமா தெரியாதா? உன் மேல தான் தப்பு. மன்னிப்பு கேட்டு போயிட்டே இரு. அப்படியே மன்னிப்பா கேட்க முடியாது. என்ன கேட்க முடியாதா? வாய்கள வச்சுறேன். டேய் கார் இறங்கி வந்து வெச்சுக்கோ. சம்மாடி வாங்கடா. டேய் இறங்கி வாடா ஃபர்ஸ்ட். கார்ல உட்கார்ந்து பேசுறீங்க. மச்சி என்ன பாருடா, சைடுல மச்சான் கிட்னாப்பா? ஆமாண்டா. ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? மூட்டு போடா. சார் எங்க மேல தான் சார் தப்பு. ஏய் வண்டி ஏறா. சரிண்ணா. மிஸ்டர் டிரைவர் காரை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏய் பசங்களை பத்திரம் உதவியா கேக்குறேன். சா வச்சுறேன். அண்ணா நீ கெத்துனா, உன் பார்வை ஒண்ணு போதுண்ணா. ஏய் சால்ரா படம் முடிந்து மணி ஓட்டுறான். சரிண்ணா. டேய் யாரா அவன்? தெலுங்கு படம் வில்லன் மாதிரி இருக்கிறான். ஐயோ எனக்குலாம் நிமிஷம் ஒண்ணுமே புரியலடா. இப்போ எதுக்கு 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? மச்சான் அந்த கார்ல கிட்னாப்டா. மச்சான் அந்த கார் பேக் சீட்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்கடா நாய் பசங்க. பாவம் இல்ல. என்னடா இவ்வளவு கேஷுவலா சொல்ற? அப்புறம் இவனை போய் காப்பாத்த சொல்லணுமா? டேய் ஆமாடா. டேய் இது ஒன்றும் சினிமா கிடையாது, பொங்காது என்ன? ஏய் ரிஷி சொல்றதா கரெக்ட். நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தே ஆகணும். டேய்
ஏடா லூஸ் தனமா பேசி நிக்கிறீங்க? டேய் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து இந்த மாதிரி நடந்தா இப்படி தான் பேசிட்டு நீ. தந்தானே தானே 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 டேய் ஏன்டா தானே. சுயநலமா பிஹேவ் பண்ற? டேய் என்னடா சும்மா பேசினு பார்த்தா சீரியஸா பேசி நிக்கிறீங்களா? தம்பி என்ஜாய்மெண்ட் பண்றவங்க மட்டும் தான் என் வண்டியில இடம். மத்தபடி உங்கள மாதிரி புரட்சியாளர்களுக்கு இடம் கிடையாது. டேய் சீரியஸா கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங் இல்லையாடா? எனக்கெல்லாம் ஃபீலிங் இல்லடா. ஏதோ பிறந்த நாள்னு போனா பொண்ணு கார் எடுத்துட்டு வந்தா ஓவரா பண்றீங்க. உங்களெல்லாம் கால ஏத்துற பாரு என்ன சொல்லணும். ஓவரா பேசுறான். எதுக்கு ஓவரா பண்ணி பண்ற? ஒண்ணுக்கு வருதா? இறங்கடா. நான் கிளம்பறேன். வா நம்ம போறோம். டேய் நான் பாத்துறோம். என்னடா சாதாரண சப்ப மாட்டுக்குள்ள சீனை போட்டு நிக்கிறீங்க? டேய் மச்சான். டேய் எங்கடா டேய், போறீங்க? போ. நில்றா. டேய் விக்கி வண்டியில வருதா பாரு. ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணுகிறீங்க. டேய் உன் வேலைய பார்த்து நீ போயிட்டே இரு. ஏய் போடா. உன் டைம் வேஸ்ட் பண்ணாத போ. ஐயோ சரிடா விக்கி, ஏதாவது வண்டி போலாம்டா. அந்த காரை போய் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்க்க போலாம். இதுக்கு ஓகேனா உங்க புரட்சி பண்ணலாம் சேர்றப்பா. திருத்தம். வண்டி அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த லொகேஷன் டீடைல்ஸும் நம்பரை சேர்த்து அனுப்புறோம் போலீஸ்க்கு. என்ன சொல்ற? என்ன ஓகேவா? ஓகேனா சொல்லு. நான் பாத்துக்கறேன் வழிய. சரிடா சரி போலாம். வந்து தொலைங்க. ரிசி விடுடா. டேய் வாடா போலாம். டேய் ஆளே இல்ல அங்க யாரு கை காமிச்சிட்டு இருக்க? போ வண்டியில ஏறு. போடா. அப்புறம் ஏன் சீன் போட்ட? போ வண்டியில ஏறு. வா. டேய் சீக்கிரம் வண்டிக்குள்ள ஏறுடா. சீனு சும்மா. ஏய் ஃபோன் பண்ணியலடா? பண்றேண்ணே. அண்ணா ரிங்கு போதுண்ணா. தல அண்ணன் கிட்ட ஃபோன் கொடு. அண்ணா பிஸியா இருக்காரு. நானே கூப்பிடுறேன். டேய் பொறுமையா போடா புது வண்டி. டேய் என்னடா புது வண்டி? அப்படியே எட்டி பாரு எவ்வளவு ஓடி இருக்குன்னு. டேய் 4000 கிலோமீட்டர் ஓடிச்சா? டெஸ்ட் டைவ் பண்றதுக்காக நான் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு 2 என்ன கிலோமீட்டர் தான் ஓட்டனேன்னா? டேய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? மனுஷனாலே மாத்தி மாத்தி பேசுவான். மச்சான் நீ கண்டுக்காத, நீ போ ஃபாஸ்டா போ. பார்க்கறதா பிட்ட பார்க்கறதா தெரியலையே. மச்சான் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இல்ல அவன் எப்படி என்னன்னு போயிருப்பான் அவன். டேய் நெகட்டிவா பேசாதடா. நெகட்டிவ். ஐயோ சுத்தி பார்க்கலான்னு வந்தனே இப்படி கண்டோப்புனெல்லாம் சுத்த கொடுத்தானுங்களே. புலம்பாதடா. டேய் அந்த கலர் காரான்னு பாரு. டேய் அந்த வண்டி தான்டா. கருப்பு கலர் கார்டா. அதே தான்டா. வா. ஓகே ரைட்ரா. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு. மச்சான் அந்த லெஃப்ட் எடுக்கறான்டா அவன். கண்டுக்காத ஃபாலோ பண்ணு. மச்சான் ஃபாலோ பண்ண தெரியக்கூடாது. இவ்வளோ பக்கத்துலாம் போனால் கண்டுபிடிச்சிருவான்டா. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு. ஃபாஸ்டா போறான்டா அவன். ஏய் சிங்கிள் ரோட் தான்டா. போட்டோம் போட்டோம். சார் வா, சட்டம் தன் கடமையை செய்யட்டும். பின்னாடி வா. அர்ஜுன் அண்ணா வண்டி விட்டுரு. ஏய் ஏதோ ஒரு வண்டி வருது. அவனை பிடி அமுக்கு வா. நிறுத்திடுறேன் சார். நிறுத்தி அவனை. எவ்வளோ ஸ்பீடாக வரான் பாரு. ஆமாம் சார். வணக்கம் அவனை. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அந்த வண்டியை வர மாட்டேன். ஏய் கீழே இருக்கியா? கீழே இருக்கு. எங்கே எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்க? நான் கரெக்டான ஸ்பீடில் தானே போகிறோம். ஆமா நீங்க தான் டிராஃபிக் போலீஸே இல்லையே, ஏன் எங்களை நிறுத்தி கேள்வி கேட்குறீங்க? யோ கான்ஸ்டபிள் கீழே இருக்கியா? இல்ல இல்ல காரை விட்டு கீழே இறங்க சொல்லி பேசு. இறங்கியா கீழே இறங்கியா? இறங்கியா? சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். டேய் விக்கி போயிட்டு சார் ப்ளீஸ். நீ எது காசுலாம் கொடுக்குற? டேய் விக்கி சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். டேய் போடா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேமா. ஏய் வண்டி போதியா? வண்டியே விட்ட. Para mi mamita que me quita mi bombón. Con con. டேய் ஏன்டா காசு கொடுத்த? நல்லா கேளுடா. பீருக்கு வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்துட்டான். மச்சான் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும்டா. ஏய் அண்ணா துரைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தந்துக்க சொல்லு. ஓகேண்ணா. அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். டேய் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். கேட்டு தந்து விடா. வர கால் ஹவர் ஆகும். அர்ஜுன் அண்ணனுக்கு தாண்டா பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எவ்வளோ தாண்டா வேலை பார்ப்பான்? ஏய் சொம்ப.
இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அவனை கேட்டை தந்த வைக்கலன்னு வையேன், வந்து செவில திருப்பிடுவேன் நாயே. அண்ணா இந்த உடனே வரண்ணா. இப்படி கோத்து விட்டேன். என்னடா என் மேல பயம் போயிடுச்சா என்ன? திருப்பி பயம் போத்துற மாதிரி ஏதாவது பண்ணுமா என்ன? இல்லண்ணா வேணாண்ணா. ஏய், ரொம்ப நேரமா அந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணுது. போய் என்ன கதைன்னு பாரு. நம்மளை ஃபாலோ பண்ணுறானுங்க. எவன்டா அவன்? நம்மளை இடிக்க வந்தானுங்களே அவனுங்கண்ணா. ஏய் போடா, டக்குன்னு பாரு. ஏய் அமைதியா இரு. வரேன்டா. சத்தம் போட்ட செதறிடுவேன். மச்சான், மேப்பில் முதல்ல இருக்க போகிறோன்னு சொல்லு. இந்த ஷார்ட் ரவுட் காட்டு. ஏய் எங்கடா போறீங்க? முதியாருக்கு போகிறோம். இதான் ஷார்ட் ரூட்டுன்னு காட்டுது பாருங்க. ஓ இதுக்கும் தெரிஞ்சிச்சா? சரி, அங்க எதுக்கு போறீங்க? சரக்கு அடிக்க போறோம். வானத்தை பார்த்துட்டு நடுக்கடல்ல பிளான ப்ரொசீட் பண்ண போறோம். அப்படியாடா? ஆமாண்ணே. சூப்பர்ரா. தேங்க்ஸ். ஏய் நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9843-435-43759. இன்னொரு கேவலம். ஓகேவா? ஏய் அந்த நம்பருக்கு கால் பண்ணு. அவன் பேர் சிலுவ. உங்களை அழகா கூட்டு போய் அழகா கூட்டு வருவா. சரிண்ணே. டேய் என்னடா அவன் திட்டலாம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். விடு. சரிப்பா. நான் தம்பி இல்லனா நீங்க ஏதோ டூரிஸ்ட் கைடா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டிருந்தேன். ஏய் தம்பி கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி போல. லைட்டா. ஏய் என் பேர் மாரி என்ன சொன்னார்னு சொல்லு. நான் வேற மாதிரி ஆளே ஒரு மாதிரி இருக்கா. மாரி என்ன சொன்னார்னு சொல்லிடுறேன். தம்பி எதுவும் நெக்கலா பேசலையே. சாச்சா உங்களே உங்ககிட்ட நக்கலா பேச முடியுமா? ஏய் வாடா. சரிடா, அங்க போய் கால் பண்றா. எதனா பிரச்சனை எனக்கு கால் பண்ணு. சரியா? போய்ட்டு வா. ஹாப்பி என்ஜாய்மென்ட். என்ன நம்பரே சொல்ல. அதானே. யாரா வெயில் காலம்ல அதான் அப்படி தெரியுது. ஏய் என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்க? யார் அவனுங்க? அண்ணே காலேஜ் பசங்கண்ணே. குடிக்கிறதுக்கு மோயில இருக்கு. இப்போ அட்ரஸ் போட்டு தேர்ந்துக்கிறானுங்க. அதான் நம்ம சிலுவை நம்பர் குத்து விட்டேன். என் கூட போய் அப்படியே சரக்கு வாங்கி குத்துட்டு வர வேண்டியதானே? கொடுக்குவானா? அறிவு கட்டவனே, ஏற வேண்டியல. சரியான வாய்ப்பேச்சு வீரனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இவனு வேற பாக்குறானுங்க. ஓகேண்ணா. டன். ரிஷி போலாம். சூப்பர்ண்ணா. ஏய் போடுறா. ஏய் வாடா. ஏய் வாடா. எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை ஒருத்தனே விட மாட்டாரு. டேய் ஏன்னா இங்க வண்டி நிப்பாட்டுற? டேய் எதுக்குடா இப்ப கரடா இருக்கற? கிளம்பு ஃபர்ஸ்ட். டேய் எனக்கு இந்த போலீஸ் மேல நம்பிக்கையே இல்லடா. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டானுங்க. வரமா தான் பார்த்தல 2000 ரூபாய்க்கு என்ன பண்ணானுங்கன்னு. எனக்கும் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை. ரிஷி சொல்றதா கரெக்ட். அப்படி என்னடா சொன்னா ரிஷி? ஏற்கனவே பேசி வச்சிட்டு வந்தீங்களா? டேய் பயப்படாதடா, பயந்தாங்கோலி. எப்பா நான் பயந்தாங்கோலியாவே இருக்கிறேன். அந்த பொண்ணை இறங்கி காப்பாத்துறது சூசைட் பண்ண சமம். ஏன் நெகட்டிவா பேசுற? பிளான் பண்ணிக்கலாம். என்ன சூசைடா? ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குடா வந்திருக்கிறோம்? என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம். வந்த பர்பஸே தெரியாம பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. முதல்ல எதுக்கு படிக்க வரங்கிற பர்பஸ் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். பர்பஸ் தெரியாத லூசு பையன். டேய் என்னடா யோசிச்சுக்கிற? மச்சி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா. கண்டிப்பா என் டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸ் வச்சு அந்த கும்பலை ட்ராக் பண்ணிடலாம்டா. ஹே சௌமேட்டடா. டேய் புரிஞ்சு போச்சுடா. கன்ஃபார்மா நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு தானே வந்திருக்கீங்க. எப்பறம் ட்ராக் பண்ண முடியும்? எங்க வேலை செய்யணுமா அங்கேயே வேலை செய்யலையா? இங்க வந்து அப்படி வாய கிளறாம இருங்கடா. மச்சி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு ransom கால் பண்ணுவாங்க. அதை நம்ம டிவைஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணி போலீஸை குத்தாயிடுச்சு எவிடன்ஸ் வச்சுட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாதா? இந்த வாட்டி தப்பாது, நம்புங்க. சவுண்ட்ஸ் லைக் a good plan. ஐயோ அவன் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேது, இவன் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ½ அன் ஹவர் தான்டா.
ஹாஃப் அன் ஹவர் முடிச்சுட்டு வந்துடலாம்டா. டேய் half an hourல முடியாது, 1/4 மணி நேரம். அதுக்குள்ள என்ன பண்ணுமோ பண்ணிக்க. மச்சி ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. வா. Let's go. ஏய், இந்த ஊரே சொல்லும் நீ வெத்து வேட்டுடா மச்சி மாத்தி யோசி நீ மரண மாசுடா. தண்டச்சோறு உன்னோட பேரா இருந்தா என்ன வச்சுக்கோ. டெஸ்லா மூளை யாருக்கும் இல்ல, உனக்கு இருக்கு ஜெயிச்சுக்கோ. கோப சோக தோக்க வைக்கம் தூக்கி வீசுடா. கொட்டு மேல ரோடு போட்டு நின்னு காட்டுடா. எங்க கிட்ட அச்சம் இல்ல நட்பு இருக்குடா. ஒன்னாக நாங்க எப்பவும் இருப்போம். சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் நாங்க எப்பவும் இருப்போம். சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் எங்க உயிரையும் போட்டுப்போம். சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் எங்க உயிரையும் போட்டுப்போம். சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் சிகிரி தோஸ்த் Chigiri 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 toste chigiri 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 toste chigiri 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 toste chigiri toste da. தம்பி என்னமோ சொன்ன? இங்க வா. இதோ பாத்தியா வேலை செய்யல, வா வீட்டுக்கு கிளம்புவோம். ஹே பாய் சப்மிட் பண்ணலாம். இதுதான் ஆரம்பமே. இனிமே தான் நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும், எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த கடத்தல் கும்பலுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். விக்கி, இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒரு 500 மீட்டருக்குள்ள இருக்குமா? அப்படி வேணும்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடுவோமா? அப்படியே அந்த கேட்டாண்ட வச்சு யூஸ் பண்ணலாம். சிக்னல் நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஏய், அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்ராக்சிமேட் 260 மீட்டர்ஸ் தள்ளி தானே இருக்கு. செக் பண்ணிட்டேன். ஏய், டிவைஸ் ரெடிடா. ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஆமா, ஸ்கேன் பண்ணி பொட்ட புள்ளையா ஆண் புள்ளையான்னு பார்த்து சொல்லு. காமெடி நீங்க பண்றதை விடையாடா. ஏய், மொத்தமாவே 12 நம்பர் தானே இருக்கு. ஏய், கன்ஃபார்மா மிஷின் வேலை செய்யலடா. இவ்வளோ பெரிய இடத்துல எப்பறம் 12 நம்பர் தான் இருக்கும்? ஏய், இந்த ஏரியா பார்த்தா ஆள் நடமாடுற ஏரியா மாதிரியா இருக்கு. மொத்தமாகவே 12 நம்பர், அதில் 3 நம்பர் நம்மளுது. ஃபர்ஸ்ட் அதை டீசெலக்ட் பண்ணோம். என்னமோ சொல்கிறான். டேய், என்னடா நம்பர் பிளிங்க் ஆகுது? மச்சான், இந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர் எதுக்காவது கால் வந்தாலோ போனாலோ இங்கே பிளிங்க் ஆகும். ஓ, அந்த நம்பர் தான் நம்ம டேப் பண்ணோம். ஓகே. இதில் ப்ளூவில் பிளிங்க் ஆனால் இன்கமிங், ஆரஞ்சில் பிளிங்க் ஆனால் அவுட் கோயிங். நம்ம டேப் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான். ஓ, இந்த கன்வெர்ட்டி லோக இன்ஸ்பெக்டர் கையில் போட்டுன்னு ரொம்ப தொல்லை பண்ணுறான்பா. இப்படிலாம் இருந்தால் எங்கப்பா வியாபாரம் பண்ணுறது? செத்தெல்லாம் தோணுதுப்பா. டேய், பாவண்டா, யாரோ வியாபாரின்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும். நம்ம டீசெலக்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணும். ஏய், அடுத்த நம்பர்ரா. ஏய், முதலாளி வர சாயந்தரம் 6 மணி மேலே ஆகும். என் புருஷனும் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? கன்ஃபார்ம் தானே? ஆமாயா? புரியா? டேய், இல்ல வேலைக்கு ஆகாதடா, இல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நான் அப்பயே சொன்னேன், உனக்கு 1/4 மணி நேரம் தான் டைம் கொடுத்தேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. ரிஸ்க்டா, கிளம்பலாம்டா. சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? வந்ததுலேருந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஏய், நெக்ஸ்ட் நம்பர். எப்படியும் அவனை தவிர எவன் வேணா வரப்போறான் லைன்ல. பில்டர் சண்முகம், நான் அர்ஜுனன் பேசுறேன். உன் டிரைவர் வந்துட்டானா? ஏய், இப்போ நான் வந்தேன், அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. ஏய், ஐ திங்க் தட்ஸ் ஹிம். ஏய், கத்தாதடா. உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா ஊத்துக்கோட்டை சிப்பாட்டில் இருக்கிற உன்னோட 100 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு 4 மணிக்கு அண்ணன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றேன். அப்படியே ஒரு 50 லட்ச ரூபா துட்டு ரெடி பண்ணி எத்தனை வந்து தந்துட்டு உன் பொண்ணு நீ உயிரோட கூட்டு போயிடலாம். இருடா, இப்போ டிஜிபிக்கு ஃபோன் பண்றேன். போலீஸா? காமெடி பண்ற பத்தியா? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியாமையே வாலாட்டுற நீ. அங்கெல்லாம் போனா ஒரு பப்பும் வேகாது. இப்போ கூட நீ என் வாச்சால தான் இருக்கிற. பச்சை கலர் வேட்டியும் வெள்ளை கலர் சட்டை போட்டு ஆள்ல தானே உட்காந்துக்கிற. பயப்புல ஷாக்கு பத்தலையே. அப்படியே போய் மெயின் டோரை தந்து பாரு போ. ஐயா, என்னங்க ஆச்சு? ஐயா, பார்சல்ல என்ன இருக்குன்னு பாரியா. ஐயோ, என்னடா பண்ணுங்க சச்சுவ? பயப்படாத, உன் கையில இருக்கிறது பிராண்ட் நியூ.
நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கலன்னு வையேன் 4 மணிக்கு உன் பொண்ணோட பிரா அங்கே கிடக்கும். தேவையில்லாம போலீஸ் கீலீஸ் போய் டைம் வேஸ்ட் பண்ணுக்காத. உன்னை சுற்றி எல்லாம் என் ஆளுங்க. நல்ல முடிவா ஃபோன் பண்ணி சொல்லு. ஒன்றும் பண்ணிடாதுடா, நீ சொல்றது செய்யறா. ஒன்றும் பண்ணிடாதுடா என் சச்சுவனே. ஒன்றும் பண்ணிடாதுடா என் பொண்ணு. ஒன்றும் பண்ணிடாதுடா. மச்சான் ரொம்ப கொடூரமானவனா இருக்கான்டா. எனக்கு அல்லுப்பியா இருக்குது. டேய் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போலீஸ்ல கொடுத்து கிளம்பலாம்டா. சரிடா, ஏன்டா இப்படி பயந்து சாவற? மச்சான் இதோட பேக்கப் முதல்ல ஒரு சேஃப்டிக்கு பென் டிரைவ், உன் ஃபோனு, அப்புறம் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி வைக்கணும் மச்சான். டேய் எல்லாம் பண்ணிக்கலாம்டா. ரிஷி ஃபர்ஸ்ட் போலீஸ் கால் பண்றா. பண்றேன்டா. காவல்துறை உதவிக்கு ஒன்றை அழுத்தவும் இல்லைன்னு துண்டிக்கவும். யோ போலீஸ்காரா ஃபோன் எடுத்து தொலையா. ஏய் சைலண்டர்ரா. அதே நம்பருக்கு ஒரு இன்கமிங் கால் வருது, இங்க பாரு. என்னடா? அர்ஜுன் சார் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார் கிட்னாப்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஏய் அந்த பல்லு குத்துறதுனோ வர வழியில் ஓவர் ஸ்பீடுன்னு கேள்விப்பட்டேன் சார். நான் காலையில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். சார் வண்டி வந்தால் விட்டுணுன்னு. என்னது விட்டுணுமா? இன்னுமோ நான் உன் தயவில் கத்தின்னு வந்த மாதிரி பேசினுக்கிறேன். ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார். சார் இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்கள் ஆளுங்க அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார். சார் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டீலிங் நடத்தலாம் சார். அப்புறம் சார் அந்த ஏய் ரொம்ப பம்பாத. உனக்கு வர வேண்டியெல்லாம் கரெக்டாக வந்து சேரும்ண்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் காவல் கட்டுப்பாட்டு மையம். டேய் இல்ல போலீஸும் இன்வால்வ்டா. தேவலா வேலை பார்க்குறோம்டா. ஒழுங்கா வந்த வழி திரும்பி போயிடலாம். ஏய் ஏன்டா கதி சாவற? மச்சான் ஏன் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஹோம் மினிஸ்டர் காமிச்சா? ஏய் சம்படியடா. ஏன்னா இந்த ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல தான் இந்த தமிழ்நாட்டு போலீஸே இருக்கு. ஆமாண்டா. மினிஸ்டர் அப்படியே நம்ம மாவ மச்சான். தேவெல்லாம் வெறுப்பேத்தினுக்காத. இவன் வேற செம்ம ஐடியா. கிளம்புங்கடா ஃபர்ஸ்ட். ஏய் அந்த நம்பர் திரும்பி பிளிங்க் ஆகுதுடா. தம்பிகிட்ட கொடுப்பா. ஓகே சார், ஓகே சார். அண்ணா மிராஸ்ண்ணா. சொல்லுங்கண்ணா. அர்ஜுன் தம்பி ஐயா உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. நான் அர்ஜுனா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? அண்ணா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுண்ணா. பில்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வழிக்கு வந்துடுவான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. பொண்ணு செம்மையா இருக்கா. சரி சரியா. அப்புறம் அந்த ஆர்பர் பண்ணுற என்னையாச்சு? அண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ தான் ஆர்பர் கம்பெனி கிட்ட பேசினேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் லோக்கல் போலீஸ் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே? அண்ணா இன்ஸ்பெக்டர் நம்மால்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா போலீஸும் நம்ம ஆளுங்க ஐயா. அதுதானே இந்த ஹோம் மினிஸ்டரோட பவரு. ஆமாண்ணா ஆமாண்ணா கரெக்ட்ண்ணா கரெக்டா. ஹோம் மினிஸ்டரா? கரெக்ட்ண்ணா கரெக்ட்ண்ணா. சரி சரியா பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிருங்க. சரிண்ணா ஓகே. ஏய் நீ புச்சினுக்கு தம்பி. ஏய் நான் தான் இங்கேடா. டேய் இல்ல ஹோம் மினிஸ்டர் இன்வால்வ்டா. எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை மச்சான். கிளம்பிடலாம்டா. டேய் இந்த மாதிரி ஆளுங்க மற்றவங்களை கலாய்க்கிறதாண்டா லாய்க்கே. கரெக்ட். ஒரு பிரச்சனைன்னு வந்தா தில்லா நிக்க கூட முடியாது. ஆனா வாய்க்கிலே மட்டும் பேச தெரியும். நான் வாய்க்கிலேயே பேசுறது இருக்கட்டும். நீ பெரிய ஹீரோ. ஆமாடா. இந்த பொண்ணை ஃபைட் பண்ணி காப்பாத்தி கூட்டு வா. அதான் பண்றேன். அதுவும் அந்த மினிஸ்டர் அந்த போலீஸ் ரவுடி கிட்டலாம் காப்பாத்தி கூட்டு வா. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டி நாங்க அதான் பண்ண போறோம். அப்படின்னா நீங்க பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. ஏய் கிளம்புடா போடா. ஏய் அவன போக சொல்றா. தனியா போ, பயம்டா அவனுக்கு. டேய் நான் உனக்கு ஏன் நல்லதுக்காடா பேசுறேன். நம்ம நல்லதுக்காக பேசி நிக்கிறேன். ஏன்டா பிரச்சனை எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? கிளம்பலாம்டா. டேய் நாங்க இங்க தான் இருப்போம். இருக்கிறதும் இல்லாததும் உன் இஷ்டம். கிளம்பு. சார் மினிஸ்டர் ரொம்ப மோசமானவங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை காப்பாத்திடலாம், அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணி அந்த நிலத்தை மீட்டு தரேன். என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்தியா? எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் கொடுத்தான். இப்போ அவனே திருப்பி எடுத்துக்கிறான். அது பரவாயில்லையா? எனக்கு என் பொண்ணு வேணும். ஹலோ சொல்லுங்க பில்டர் சண்முகம். 100 ஆயிசியா உனக்கு? இப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. ஏய் வாடா வாடா. ஏய் நீ சொன்னதை அப்படியே பண்ணிடுறியா? என் பொண்ணை மட்டும் ஒன்றும் பண்ணிடாது. பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்ட. இப்போ நான் சொல்கிறத அப்படியே கேளு. கரெக்டாக 4 மணிக்கு ஊத்துக்கோட்டையில் இருக்கிற சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போ. நீ ஜஸ்ட் அங்கே போ, மற்றதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துப்பானுங்க. அப்புறம் மறக்காமல் ஒரு கேரி பேக்கில் 50 லட்ச ரூபா போட்டு அதை எத்தனை வந்து என் கையில் குத்துட்டு பொண்ணை கூட்டின்னு போயிட்டே இரு.
ஏய் சொன்னபடி கேட்டனா உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது கேட்குறியா உன் பொண்ணோட குரல ஏய் உங்க அப்பா சஞ்சுமா உனக்கு ஒண்ணு சஞ்சு சஞ்சு மச்சான் என்னடா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் வாடா விக்கி, இப்பே போய் ஒரு கை பார்த்தலாம் வா. டேய் அதிகமாக சினிமா பார்க்க நீ எத்தனை சொல்லியிருக்கேன். நிலமை புரியாம பேசி நிற்கிறியடா. மச்சி இந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற பத்தி யோசிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. லைட் இருக்கும்போது எதுக்கு நான் வத்து குச்சி என்னடா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுக்கிறீங்க தானே. ஏய் இந்த மேப்பை தூக்கி போய்ட்டு அந்த மாதாவரம் மேப் எத்தணும். சரிண்ணா. எதுக்கு நான் மாதாவரம் மேப்பு? அடுத்த சம்பவத்துக்கு ஒரு ஸ்கெட்சப் போடணும். டேய் விக்கி, புதுசா ஒரு நம்பர் பிளிங்க் ஆகுது. இரு பாப்போம். ஹலோ துராய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சொல்லுப்பா. ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறேன் ப்ரோஸ்கி. ஒரு 50 grams பவுடர் வேணும் ப்ரோ. என்னைக்குப்பா வேணும்? இன்னைக்கு ஈவினிங் தான் ப்ரோ. இன்னைக்கு சான்ஸே இல்லைப்பா, அர்ஜுன் அண்ணன் இருக்கார். இது கண்டிப்பா யாரோ உள்ள இருக்கான்டா, ஷோர். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, இன்னைக்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்கு மட்டும் நான் பவுடர் கொடுக்கலைன்னா பப்பி ஷேம் ஆயிடும் ப்ரோ. இன்னைக்கு சான்ஸே இல்லைப்பா. ப்ரோ உங்களுக்கு நான் 1 lakh தரேன் ப்ரோ. 50,000 extra just for you. Come on bro, you can do this for me. சரி இரு, நான் கால் பண்றேன். ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க ப்ரோ. I'm waiting for you. டேய் என்னடா அவனுங்க போதை மருந்து விட்டு வைக்கல, மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. டேய் இப்போ கூட ஒன்றும் இல்லடா, மகாபலிபுரம் நடுக்கடல் அப்படியே கிளம்பி போயிடலாம்டா. டேய் உனக்கெல்லாம் நல்லா சொன்ன பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஏய் திருப்பி அவன் யாருக்கோ கால் பண்றான்டா, பாருடா. ஹலோ தேவா. சொல்லு துரை. துரை, அவன் பேர் துரை. ஒரு சின்ன சிக்கல்டா. என்ன சிக்கல்டா? அந்த என்ஆர்ஐ பை அரவிந்த் இருக்கான்ல, அவன் ஒரு 50 கிராம் பவுடர் கேட்டிருந்தான். சரி. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி கால் பண்ண பேர் தான் அரவிந்த். யா யா 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னான். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலடா. டேய் லூசாடா நீ, துட்டா வாங்கி சரக்கு கொடுக்க வேண்டியதான்டா. புது பைக் வாங்கலாம்ல. டேய் எனக்கு தெரியாதா, அர்ஜுன் அண்ணன் வேற இருக்கிறாரா. ஒரு பெரிய ஆளோட பொண்ணை வேற கடத்தி வச்சிருக்கோம். யாரு? அந்த ரியல் எஸ்டேட் பொண்ணு தானே? நேற்று போதையில் உன்கிட்ட உளட்டனா. சரி அதை விடு, நீ எப்படியாவது சரக்கு எடுத்துட்டு வந்து பசங்கிட்ட குத்துரு, மீதி எல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய் இங்கே 3 பேர் தாண்டா இருக்கோம். அர்ஜுன் அண்ணன் வேற என்ன சைடிஸ் கேட்பாருன்னு பார்த்தா எதுவும் கேட்க கூற மாட்டேங்கிறாரு. மீதி பேர் எங்கடா? எல்லாரும் 6 பேர் வேலையில் பிஸியாக இருக்காங்கடா. டேய் 3 பேர் எப்படா கிட்னாப் பண்ணீங்க? டேய் ஆனால் அர்ஜுன் நான் விட்டா யாராலையும் இது பண்ண முடியாதுடா. ஏய் 4 கன்று இருக்குது, 24 புல்லட்டு. எவன்டா வருவான்? எவனாவது வந்தால் சுட்டு போட்டுற மாட்டோம். சரி விடு, நீ ரெடியாரு, எப்போ வேணாலும் கூப்பிடுவேன். கண்டிப்பா மச்சி, ஆனால் நீ ஜாகிரதையாக இருந்துக்கோ. அர்ஜுன் நாங்கள் மட்டும் நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது தெரிஞ்சுது, சத்தியமாக உன் ட்ரௌசரை கீச்சிடுவார். ஓகே ஓகே மச்சி. கைஸ் கான்சென்ட்ரேட். காலிலேருந்து நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒன்று என்ஆர் அரவிந்த், இன்னொன்று துரை, அப்புறம் இந்த 24 புல்லட். இதை வச்சு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். புரியுதா? நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருங்க, நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா உனக்கு சைடிஸ் என்ன வாங்கி வருவாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டேய் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்கடா. அண்ணா இந்த மாதாவரம் பால் பண்ணையாண்ட தானே இருக்கு, அங்கே தான் இருக்கு. இந்த பால் பண்ணையாண்ட நம்ம சேது டீம் இறக்கி விடுறோம். அப்படியே இந்த ஹவுசிங் செக்டராண்ட கட் பண்ணிட்டேண்ணா. ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. நீ என்ன பார்க்குற? நம்மளுக்கு வேலை தானே முக்கியம், சொல்லுண்ணா. இந்த ஹவுசிங் செக்டராண்ட மைக்கிள் டீம் இறக்கி விடுறோம். நான் கட் பண்ணிட்டேண்ணா, நீ சொல்லுண்ணா, நம்மளுக்கு வேலை தான் முக்கியம். என்ன கட் பண்ணிட்டாங்க? அங்கேருந்து அப்படியே 100 அடி ரோடு வந்தான்னு வையேன், அந்த ரவுண்ட் ஆன வண்ட திருமுடிய ஜஸ்டின் என்னடா பெரிய சின்சியர் பூ மாதிரி சீனை போட்டுனுக்குற. போ ஃபேன பேசுவா. கட் பண்ணிட்டேன். ஏய் வெறுப்பேத்தி நின்னுந்தன் வையேன், அப்படியே போயிரு. ஒழுங்கு காட்டுற வெளில சாவச்சிரும் உன்னை. நோ நீ சொல்லணா. என்னத்தா சொல்றது, அவன் வட்டம். சொல்லுடா செல்லம். ஏன் மாமா என் போனை கட் பண்ணீங்க? மாமா ஒரு 4 பேர் அடிச்சு நின்னேன், பெரிய கிட்னாப்லாம் பண்ணியிருக்கல, அதான். இந்த வாய்ஸை கேட்டால் 4 பேர் அடிக்கிற மாதிரி இல்லையே. செல்லம் நான் உன் குரல் அழுகுற மாதிரி இருக்கு. ஆமா மாமா. ஏண்டி புதுசா ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை மாமா. என்னமா ஆச்சு? மௌன ராகம் சீரியல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எப்படி மாமா இப்படி பண்ண அவங்களுக்கு மனசு வந்துச்சு? மௌன ராகமா? இந்த சேனல்ல வரும் ஜெட்டிக்ஸ். இதுக்கா நீ அழுகுற? என்ன
இதென்ன சப்ப மேட்ரா? நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்க அக்கா உங்க அத்தை எல்லாம் என்ன வீட்டை விட்டு துரத்தினாலும் நீ இப்படிதான் கேஷுவலா பேசுவியா? செல்லோ மாமா இருக்குடா செல்லோ. மாமா உன்னை பாத்துக்க மாட்டனா? இல்ல நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்லோ நீ பயப்படாத செல்லோ. மாமா இருக்கல்ல, நீ பயப்படாத. மாமா பிக் பாஸ் போட்டாங்க, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். பை. பிக் பாஸ் முதல்ல உன்னை தூக்கி அதுல போடணும். ஏய் யார்ரா அவன்? மச்சான் அந்த அர்ஜுன் கிட்ட அடி வாங்கினால நம்ம கிட்ட கூட வந்து விசாரிச்சானே. ஓ மிஸ்டர் மாரியண்ணன் த லெஜெண்ட். அவனே தான், அந்த காமெடி பீஸே தான். மச்சா என்கிட்ட வேகம் ரெடியா இருக்கு, அவனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாமா? என்னைய வச்சா கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி விஷயத்தெல்லாம் உங்களால பண்ண முடியாது. சல்பி பாய்ஸ் என்னால மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட் சார். பண்றேன். ரிஷி உன் ஃபோன் குடுறா. உன் ஃபோன்ல இருந்து கால் பண்ண மாட்டிப்பேன்னு நேக்கா என்ன கோத்துறியா? டேய் நான் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம்டா. குடுறா ஃபோனை போடுவோம். போடுறா பயந்தாங்குழி. நம்பர் சொல்லு. இந்தா நீயே போடு. இந்த போடு. ஹலோ யாரு? ஹலோ மேடம், we are calling from யார் வாய்ஸ்ல இருந்து ஏ வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் மேடம். நான் வோடஃபோன்ங்க. இருக்கட்டும் மேடம், நாங்க வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம்னு இருக்கோம் மேடம். உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஐயோ வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கமலஹாசன் இருக்காங்கல, அவங்கள மீட் பண்ணக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இல்ல வேணாம். என் மாமா இந்த மாதிரி கால்லாம் வந்தா பதில் சொல்லக்கூடாது, ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. ஐயோ ரொம்ப உஷாரா இருக்கீங்க மேடம், பட் நாங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிடையாது. நீங்க வேணா பாருங்களேன், செக் பண்ணுங்களேன், ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆமா நான் டீடைல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா போட்டீங்க. அதாவது மேடம் உங்க வாய்ஸ கேட்ட உடனே ராஜா ராணில வர சென்பா மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு மேடம். என்ன நான் செம்பா மாதிரி இருக்கேனா? எனக்கு கூட செம்பான்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரே ஒரு தடவை சின்னையாடு கூப்பிடுங்க. ஐயோ சின்னியா. ஒன்ஸ் மோர் மேடம். சின்னியா. ஓகே மேடம். சார் நீங்க என்னோட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டீங்கல்ல? என்னோட பேரு அமுதவள்ளி, என்னோட வீட்டு அட்ரஸ் 24/10 ஜாஃபர் கான் பேட்டை, சென்னை. அவ்வளவுதான் மேடம். சூப்பர் மேடம். இது மாதிரியே வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். டாடா ஸ்கையில இருந்து. டாடா ஸ்கையா? டாடா பை பை சொன்ன மேடம். ஓ டாடா பை பை. கேட பசங்க அநியாயமா 100 ரூபாய் போட்டு விட்டாங்க. தம்பி உனக்கு எத்தனை மணிக்கு ஸ்டஃப் வேணும்னு கேட்டேன். ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock ப்ரோ. அப்போ நீ ஒன்று பண்ணு, ஒரு 5 மணிக்கு நீ இங்கே வந்துடு. லேட் பண்ணாத, உனக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். டான் ப்ரோஸ்கி கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ. See you bro. ரிஷி 5 மணிக்குள்ள ஏதாவது பண்ணி அங்கேருந்து 2 பேரை வெளியேற்றி ஆகணும். வெளியேற்றி நம்ம உள்ள போனோம். நம்ம 3 பேரா? ஃபர்ஸ்ட் நீ, அப்புறம் நாங்கள் 2 பேரும். எப்பா தம்பி லைட்டா அள்ளி கிளம்புது போல. டேய் இங்கே சண்டை போடுறத விட்டு ஃபர்ஸ்ட் அவங்களை எப்படி வெளியேற்றுறதுன்னு யோசிங்க. யோசிக்கிறோம். நான் வரேன் போ அப்படி. ஹலோ. ஏய் அமுதவள்ளி எப்படி இருக்க? ஹேய் யார்டா நீ? ஏய் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்றீ, அதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். உன் ஆளு பெரிய ரவுடினா நீ என்ன பெரிய இதுவா? டேய் டேய் யார்டா நீ? ஏய் என்ன மாடலேஷன் மாத்தி மாத்தி பேசி நிக்கிறேன். சூப்பர் சிங்கர்ல இன்னைக்கு நைட் எவன் எலிமினேட் ஆவறனோ இல்லையோ, இன்னைக்கு ஈவினிங் நீ எலிமினேட்டரி. தபாரா என் மாமா கிட்ட ஒன்னு சொன்ன, அப்புறம் அவரு உன்ன ஐயா உன் மாமனை பத்திலாம் எனக்கு தெரியும். அவன் ஒரு சொம்ப. அவனுக்குலாம் நீ ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுலா. இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை கடத்துறேன், நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ். டேய் டேய் என் மாமா யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா எல்லாம் தெரியும். உன் மாமனுக்கு உண்மையிலே தில்லு இருந்துச்சு அப்படின்னா என் கூட சண்டை போட்டு உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உன்னை கடத்துறேன். ஓஹோ நீ போனை வைடா, என் மாமா உனக்கு கால் பண்ணுவார். ஏய் யாரா நீ? சாவச்சிருந்தா உன்னை. அப்படி சொல்லு மாமா. ஏய் உங்க மூஞ்சிக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட தெரியுமா? ஏய் நீ தைரியமான ஆளா இருந்தா இப்ப சொல்றா, என் செல்லத்துக்கிட்ட சொன்னத. ஏய் நீ என்ன பெரிய ரவுடி, அர்ஜுன் கிட்ட அடி வாங்குற அல்ல கை தானே நீ? டேய் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுடா. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு, அதாவது என்னோட வருங்கால பொண்டாட்டி அமுதவள்ளி இருக்கால, அவளை கடத்த போறேன். அவ இருக்க ஏரியால ஃபுல்லா நம்ம பசங்க இறங்கிட்டாங்க. முடிஞ்சா அங்க வா, ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம். பாக்கலாம்டா. நீ வீட்டு தெருக்குள்ள நோய்டா, நான் சிட்டி ஃபுல்லா ஜெட்டி இல்லாம ஓடுறேன். டேய் ஜெட்டி போற பழக்கமே உங்க வம்சத்துக்கு கிடையாது. அப்புறம் எதுக்குடா அதை பிஞ்சு போட பஞ்சு? உன்னை சாவச்சிரண்டா. என்ன கட் பண்ணிட்டான்? சலோ நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அவனை.
விட்டுடுங்கடா ப்ளீஸ். கதவை தர. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ். கதவை தரங்கடா. சொல்லுண்ணே. டே பாஸ்கர், உங்க அண்ணியை கிட்னாப் பண்ண போறாங்களா? எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னென்ன சொல்ற? ஆமாண்டா. நீ உடனே உங்க அண்ணி வீட்டுக்கு போ. நான் எப்படியா அங்க வந்துடுறேன். நான் வர வரைக்கும் அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கண்ணே. நான் ஏரியாக்கு வந்த உடனே நீ இங்க வந்துரு. சரியா? இங்கண்ணே ஃபார்ம் ஹவுஸ்க்கா? ஆமாண்டா. அர்ஜுன் என்ன ஒத்துக்கு வரானே? அதெல்லாம் ஒத்துப்படுறா. நான் தான் சொல்றேன்ல. நீ போய் முதல்ல அண்ணிக்கு ப்ரொடெக்ஷன் கொடு. நான் உனக்கு நல்ல போஸ்டிங் வாங்கி தரேன். வரேண்ணே. யோ யோ எங்கயா பாதியிலே விட்டு போற? லோகி கெத்து பண்ணிட்ட. நான்லாம் பை பர்த்டே கெத்துறா. மச்சி இப்போ தான் நம்ம புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஏன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இறங்கிட்டான். இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பயம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே இறக்குனா தான் கரெக்டாக இருக்கும். யாரா போவா? எவ்வளோண்ணா ஒரு துணிக்கு? துணிக்கு 7 ரூபாண்ணா. இங்கே 7 ரூபாவா? 8 ரூபாண்ணா. 8 ரூபாண்ணா? சொல்லுப்பா. வருங்கால போலீஸ் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. டேய், உனக்கு ஒரு வேலை நடக்கணுன்றக்கா பச்சையா ஐஸ் வைக்கிறியடா. ஏன் என்னாச்சு? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. என்னது கிட்னாப்பா? ஆமாம், ஒரு பொண்ணை பெரிய ஆளுங்க, ரவுடி, மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவளை காப்பாற்றே ஆகணுண்ணா. சரி ஓகே, எப்படியும் அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு கார் வேணுமே. ஏன் நம்ம கார் என்னாச்சு? இப்போ தான்ப்பா சர்வீஸ்க்கு கொடுத்தேன். நான் அதான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க. சரிப்பா. என்னாச்சுடா மச்சான்? ரமேஷ்க்கு இப்போ அர்ஜென்ட்டாக கார் தேவைப்படுதா? என் கார் வேறு சர்வீஸ் போயிருக்கான். அதான் உங்கள் சைடில் யார்ட்டையாவது கார் கிடைக்குமா? என் சைட்லாம் வந்து BMW, Audi, அப்புறம் ரோல்ஸ் ராயஸ் அப்படி தான் இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் ரிஷி சைட் தான் கேட்கணும். டேய், காலையிலேருந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கே நீ. உண்மையை சொன்னேன். சரி மச்சான், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடு, கார் வேணும்னு. சூப்பர் ஐடியாடா. வா சீக்கிரம் தட்டி விடுங்க. ஏய் நீ தட்டுற? ஏய், ஃபோனு பாக்கெட்டில் இருக்கு, அதை எடுத்து நோண்டி. சேஃப்டி புரிஞ்சா சரி. எங்கடா போகிறான்? யார்கிட்ட பேசுவான்? யார்கிட்ட பேசுவான்? ஏய், அந்த பிளேடு தான் பேசுவான். டேப் பண்ணுவோமா? ஹலோ. ஹலோ, சொல்லு. ஹே, குரூப்பில் ஏதோ கார் வேணும்னு போட்டிருந்த, என்ன விஷயம்? அது வேறு விஷயம். சீக்கிரம் பெஸ்ட் வாங்க, லாக் பண்ணலாம். சரி ஓகே. சரி அதை விடு. ரெடி ஆயிட்டியா? ஷார்ப்பாக 6 மணிக்கு டைரக்டர் சார் ஆஃபீஸில் இருக்கணும். நான் சொல்கிறது கேட்டு கோவப்படாத, என்னால் வர முடியாது. வர முடியாதா? ஆர் யூ சீரியஸ்? ரிஷி, உன் லைஃப்பில் எது ப்ரையாரிட்டின்னு உனக்கு புரியுதா இல்லையா? இப்போது நான் இங்கே தான் இருக்கணும், இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி. Are you sure? எஸ். Okay, then listen to me. I'm breaking up with you. I'm seriously done with you. At least இந்த பிரிவாச்சும் உன் லைஃப்பில் உனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு புரிய வைக்கதா பார்ப்போம். And I'm serious about this. திவ்யா, திவ்யா, அவசரப்படாத. ஐயோ போதும்பா, நான் ஆல்ரெடி ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. Just don't ever disturb me. Get lost. நான் பேசினது ஒட்டு கேட்டிங்களா? ஐ எம் பிரேக்கிங் அப் வித் யூ. இப்பயாச்சும் உன் வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்க சரியா? டேய் சண்டை போடுங்கடா, ஒரு நிமிஷம் இருடா, வரேன். போயிருக்கானா? நெஞ்சில் அடிச்சா. ஏய், என்ன உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்க கால் பண்ணியா? ஹே, டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். முதல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்போ சொல்லு, எது ப்ரையாரிட்டி? அந்த டைரக்டர் நாளைக்கு கூட மீட் பண்ணிக்கலாம்ல? ஹே, அழாத, ஜஸ்ட் டாக் டு ஹிம், ஓகே? ஓகே, பை. ஆக்சஸ் டினைடா. என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது. எதுவும் பண்ணாத. இப்போ நான் நோண்டி பார்க்குறேன்.
என்னடா லைட்டே ஏறிய மாட்டேங்குது, என்ன பண்ணிருப்பான் அவன்? டேய் இரு, நான் வச்சு பார்க்குறேன். இதுவும் ஆக்சஸ் டினைடா. என்ன என் ஃபோனே டேப் பண்ணுறீங்களா? டிவைஸ் ஆக்சஸ் கிராண்டட் காமிச்சிருக்காதே. ஆமாம் மச்சான், ஏன்? அதுக்கு என் கை நாட்டு வேணும், இப்போ அப்போதான் வேலை செய்யும். ஆமா, பெரிய ஆதார் ஐடி. ஏன்டா அப்படி ஓபன் பண்ணு. ஃபோன். ஓ, இந்த அங்கிள் ஜாப் வேலை பார்த்தது நீங்க தானா? டேய் டேய், தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வச்சுக்காதடா. ஐயோ, பார்க்க முடியல. இந்தியாவை பாகிஸ்தானை சேர்த்து விட்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்கடா. டேய் பேசு, அதான் சேர்ந்துட்டீங்களே. சொல்டா இல்லைங்க. ஐம் சாரி. ஓகே, ஆக்சுவலி நான் அதெல்லாம் ஒன்றும் மீன் பண்ணல. அதெல்லாம் தெரியும், விடு. சரி, அந்த பொண்ணை காப்பாற்றுற பிளானில் என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? ஏய், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு இது தேவையில்லாத ரிஸ்க். அதில் என்ன ரிஸ்க் இருக்குது? ஐ கேன் மேனேஜ். சரி வெயிட் 1 செகண்ட். மச்சான், திவ்யாவும் வரேன்னு சொல்கிறா. டேய், நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கிறோம், அவளும் வரேன்றா. டேய் மச்சான் சும்மாடா. ஓகேன்னு சொல்லு. ஷூர்? சரி ஓகே. ஹாய். ஏய் ஹாய். Okay, சரி சரி, ஏறுங்க let's ஃபர்ஸ்ட். go. டைம் ஆயிடுச்சு. அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அங்கேயா? ஆமாம், அங்கேருந்து பார்த்தா நல்லா பார்க்கலாம். கோ கோ, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே. கொஞ்சம் சேஃபா. ஏய், கொஞ்சம் பார்த்து போங்க. அண்ணே, இன்னும் பசங்க தேவைப்பட்டாலும் போடுவாங்க. வெறும் அலர்ட்டாக இருக்கு. ஹலோ. ஏய், அந்த பாபு பாஸ்கர் அமுதவள்ளி வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கான். நாங்கள் அவனை பார்த்துட்டோம். ஓ சூப்பர். அப்புறம் பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு நினைக்கிறேன். பத்திரமா இரு. ஓகே. அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பில்டர் கிளம்பிட்டானே. டேய், பில்டர் கிளம்பிட்டானே, ஃப்ரீயாக விட்றாதீங்கடா. அங்கே யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி வராங்கன்னா வாட்சை விட்டு எனக்கு ஒழுங்காக ஃபோன் பண்ணு, சரியா? சரிண்ணே. கவனமாக இருங்கடா. டேய், வேலையை முடிச்சுட்டு பசங்களை தட்டின ஹார்பர் வந்துரு, சரியா? வந்துடுறேண்ணே. குட் இன்ஃபர்மேஷன். ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைமில் நீ வண்டி எடுத்து வந்துடு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. நீயே வர வேண்டியதானே? ஏன் ரவி? சார், இங்கே ஒரு முக்கியமான மேட்ரு போயிட்டுருக்கு சார். ஏயா 150 கோடி சரக்கு ஹார்பர்லேருந்து இந்தோனேஷியா போகுது, அதுக்கு மேலே உனக்கு என்னையா பெரிய மேட்ரு? சக்ஸஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். ஐயோ பார்த்தியா, பத்ரம். அதே தான் சார் உங்களுக்கும். 75 லட்சம்ன்றது சும்மா காசு இல்லை. இது வரைக்கும் நான் எந்த ஆஃபீஸருக்கும் இவ்வளோ காசு கொடுத்ததில்ல. நீங்களும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணி கொடுங்க சார். ஏன் சைடில் சொதப்பாது, நீ சொதப்பாமல் இருந்தால் போதும். சரக்கு பத்திரமா பாரிஸ் குடோன்ல தானே இருக்குது. ஆமாம் சார், ஆமாம் சார். பார்த்து பண்ணுங்க. ஆத்தாவோ ஆத்தாவோ சொம்ப. டேய், ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் பிரச்சனை பெருசாயிட்டே போதேடா. டேய், அதான்டா சொன்னேன், தேவையானது நமக்கெல்லாம். இன்டர்நேஷனல் மாஃபியா மாதிரி இருக்காங்கடா, மாட்டி சாவ போறேன்டா. டேய், என்னடா நீ சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? நான் நெகட்டிவ் எடுத்துட்டு போறேன், நீ பாசிட்டிவ் எடுத்துட்டு போ. அந்த பொண்ணை காப்பாத்த சொல்லி புதக்குள்ள வந்து சாவ போறேன்டா. திவ்யா நம்மள நம்பி இறங்கிருக்காடா. டேய், அதெல்லாம் தெரியாதுடா. இப்போ நான் கிளம்புறேன், என் கூட வரீங்களா இல்லையாடா? ஏதோ பண்ணுங்கடா. ஏய் லோகி, டேய் சீரியஸா பேசிட்டு போறேன்டா அவன். என்னடா மாதிரி ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்பத்துலேருந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே. சைடிஸ் ஏதாவது வாங்கி வருவாண்ணே. உன் கதை என்ன? அப்பத்தில் என்கிட்ட சைடி சுற்றுனுங்கிற. அண்ணனுக்கு தெரியாமல் ஏதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணுறியாண்ணா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரி வாங்க, என் தக்காளி என்ன பண்ணுன்னு பார்ப்போம்.
சக்கராகிறால நான் ஜோக் கட்டுனுங்க இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக விட்டதே தப்பு கட்டி கொடுக்குறாங்கள டேய் வரீங்களா இல்லையாடா? டே லோக்கி ஒரே ஒரு கால்டா, இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஹலோ சண்முகம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? எனக்கு இப்போ 75 லட்சம் ரூபாய் வேணும். டேய் 50 லட்சம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். திடீர்னு 25 எக்ஸ்ட்ரா கேட்டா நான் என்னடா பண்ணுவேன்? உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு அவளை இப்பவே போட்டிருப்பேன். என்னாச்சு? என்னடா ஆச்சு? கட்டையை தூக்கின்னு வராயா என் நடிக்கிறதுக்கு? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணை நல்லா தைரியமாக தான் வளர்த்துக்கிற. ஆனால் மேட்ரு தெரியுமா, இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் டேய் என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதடா. நீ கேட்குற பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறா ப்ளீஸ்டா. டேய் என்ன அரேஞ்ச் பண்ற? அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? நான் உனக்கு இன்னொரு மேட்ரு சொல்லிட்டா, இந்த டீல் நடக்கவே கூடாது. அப்பதானே நான் உன் பொண்ண. ரொம்ப பொங்காத, காசை ரெடி பண்ணிட்டு ஃபோன் அடி. இதெல்லாம் பேசி கேட்டும் நீ கிளம்பணுன்னு இருந்தா கிளம்பிக்கோடா. டேய் என்னடா அப்படி பேசுகிறான்? மச்சான் உனக்கும் இங்கே இருக்கணும்னு தோணுதில்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? நாங்கள் இருக்கிறோம், நம்ம கண்டிப்பாக அந்த பொண்ணை காப்பாற்றுறோம். டேய் எனக்கு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படி இப்படிலாம் மைண்டில் ஓடவே இல்லைடா எதுவுமே. நான் அவ்வளோ நல்லவனும் கிடையாது. எனக்கு உங்கள் 2 பேரும் விட்டு போக மனசு இல்லைடா, அவ்வளோதான். இருக்கேன். சரி விடுறா விடு. சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மச்சி கமாண்ட் ஒருத்த பேசினால, அவனோட ஃபோன் ரெக்கார்டிங் தான் நம்ம கிடச்சிருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு. ஓகே, அதை வச்சு தான் அர்ஜுனை நம்ம எப்படியாவது ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியேற்றணும். எப்பட்றா? மச்சி அர்ஜுன் கிட்ட பேசுவேன், கண்டிப்பாக ஹார்பர் சம்மந்தப்பட்ட பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சா போதும். இட்ஸ் a வெரி பிக் க்ளூ. அர்ஜுன் அந்தால கமாண்டன்ட் சார் இருந்தானே அட்ரஸ் பண்ணா. ஆமாம். சரி இரு, நான் நெட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். எது கமாண்டன்ட் பற்றியா? ம் டேய் அவன் சீனியர் கமாண்டண்டா. அவன் பேர் என்ன? இந்த ஆள் பேர் பிரதீப் ஜோஸ். காட்டு. மச்சி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பட் அது ஒர்க் ஆகுமா தான் தெரியல. என்னது? எதுவாக இருந்தாலும் என்ன கோத்து விடாம பண்ணு, மைண்டு மாறிட போகுது. மச்சி நம்ம டிரைவர் ரமேஷ் இருக்கார்ல, எப்பவுமே ஐஜி வடிவேல்னு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் பற்றி பேசுவார்ல, அவரை நேற்று தான் லா அண்ட் ஆர்டர்லேருந்து சிஎஸ்எஃப் மாற்றிருக்காங்க. அப்படியா? ஸோ ஐ திங்க் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் அவர் காமிச்சா கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்கும்டா. அப்போது மொத்த ரெக்கார்டிங்ஸும் அவருக்கே அமிச்சிடலாமா? மச்சா சிஐஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓ ஓகே, பவர் பிளான்ட், பெட்ரோல் பிளான்ட், ஹார்பர், அப்புறம் இந்த ஏர்போர்ட் கூட அவங்க கண்ட்ரோலில் தான் வரும். இது மொத்தத்துக்கும் ஐஜி வடிவேல் சார் தான் ஹெட்டு. சரியா? இந்த கமாண்டன்ட் ஐஜி வடிவேல் கீழே வர ஆஃபீஸர். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் அவர்கிட்ட அமிச்சா ஷுவர் ஆக்ஷன் எடுப்பார். வேறஸ் இந்த கிட்னாப் பேட்டர் இருக்குல்ல, அது ஸ்டேட் போலீஸ் கீழே வரும். ஸ்டேட் போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில். அதான் சொன்னேன். நீ சொன்னது கரெக்டா? அவசரப்பட்டு என் ஃபோன்லேருந்து அமிச்சு மாட்டிக்க கிட்டிக்க போகிறோம்டா. அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாதா? VPNல தான் அனுப்புகிறோம், நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, இது ஒரு புது இமெயில் ஐடியில் தான் அனுப்பவே போகிறேன். ப்ளஸ் இது லொக்கேஷன் ட்ராக் பண்ணால் கூட வேறு ஏதோ கண்ட்ரி தான் காட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். Commandment or nonsense? ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைம்ல நீ வண்டி எடுத்து வந்துரு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. சரக்கு பத்திரமா பாரிஸ் கூடல தானே இருக்குது? ஆமாம் சார், ஆமாம் சார். பிரதீப் போல் ராவ். பிரதீப் திஸ் வடிவேலியா, உடனே ஆஃபீஸ் வாங்க. சார் எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? எஸ் இட் இஸ். ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ப்ரோ. கரெக்டாக இன்னொரு 1 hour அங்கே இருப்பேன் ப்ரோ. சரி வா. ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. என் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ப்ரோ. உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா 10,000 கூட தரேன் ப்ரோ. சரி வா. தேங்க்ஸ் ப்ரோ, வந்துடுறேன், ஆன் த வே.
நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த நாய்க்கு எது எதுலலாம் பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கு பாத்தியா? சரி, இவனுங்கள மாதிரி ஆட்களால தான் மச்சான். ஏ தோற என்னடா பண்ணுகிற? நான் இந்த வந்துட்டேன். உச்சி நிக்குதுன்ற நான் தான் பண்றீங்களோ. அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணா, பேசிட்டு வந்துடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணே. ஏய் என்னடா உங்க கதை? மாறி மாறி ஃபோன் பேசினுக்கிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு என்ன ஸ்கெட்ச் போட்டு நிக்கிறீங்களா அண்ணா? நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத சொல்லும், மாமா இருக்குல்ல, அவ வரட்டும், வெச்சு செய்யறேன். ஆமா அப்படியே செய்வாரு. சொல்லும் போன பாஸ்கர் கிட்ட கூட சொல்லுண்ணே. ஏரியாவில் யாருன்னா சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களாடா? அப்படிலாம் யாரும் இல்லைண்ணே, கூட நம்ம பசங்க 5 பேர் இருக்கானுங்க, பார்த்துக்கலாம். நீ அலாட்டா இரு, நான் எப்போ சொல்றனோ அப்போ கிளம்பி நீங்க வந்துரு, சரியா? சரிண்ணே. அண்ணே அதோ வந்துட்டேண்ணே. காலிலேருந்து ஒரே மண்டவலியாக போச்சு. அப்பா இந்த இலவெல்லாம் முடிச்சுட்டு தாய்லாண்டை போய் மசாஜ் போட்டால் தான் பாடி செட் ஆகும். அப்பா அண்ணே ஃபோன். ஹலோ சொல்லுங்க சார். அர்ஜுனா மேட்ரு லீக் ஆச்சுடா. ஐஜி வடிவேலுக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. எப்படி? வாட் தி ஹெக் இஸ் திஸ் பிரதீப்? ட்ரக்ஸ் கடத்த உதவி பண்ணிருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் ஷட் அப் மேன். ஓ உடம்புல யூனிஃபார்ம் இருக்கணும்னா அந்த கோடன் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு, இல்ல யூ சிவியர்லி பே ஃபார் இட். டேய் முட்டாள், நீலாம் ஒரு ஐபிஎஸ் என்ன 75 லட்சம் வாங்கின? ஏய் மரியாதையா பேசு. ஏய் உனக்கு என்னடா மரியாதை? ஏய் இதுக்கு மேல ஐஜி கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணன்னு வையேன், மவனே உன் குடும்பத்தோட உன்னை போட்டு தள்ளுறேன்டா நாயே. அர்ஜுனா கூல் டவுன் ப்ளீஸ். உன் குடவுன்ல இன்னும் 1 ஹவர்ல ரீடுடா. சீக்கிரமா சரக்கெடுத்து மாத்திடு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம். ஏய் அது மட்டும் நடக்கணும்டா, அப்புறம் தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. அண்ணா டே ரவி, குடவுன்ல இன்னும் 1 ஹவர்ல ரைடா. நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அங்க இருக்க சரக்க மொத்தத்தையும் மினிஸ்டர் வீட்டுக்கு மாத்து. டேய் 150 கோடி ரூபாய் மதிப்புடா. சொதப்பனன்னு வையேன், நாளைக்கு உன் வீட்டுல ஒத்த உயிரோட இருக்க மாட்டான். என்னண்ணா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் பாத்துக்கிறேண்ணா, உடனே மாத்திடுறேன். சரி அந்த ஆர்பர் வேலைக்கு எத்தனை பசங்களை அனுப்பியிருக்க? வெளில 20 பேர் அனுப்பிச்சிருக்கேன்னா உள்ள 10 பேர் போட்டிருக்கேண்ணா. அவன் வேலையை அப்படியே விட்டு எல்லாரையும் குடன் வர சொல்லு. சரக்க உடனே மாத்துங்க. அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்கடா. சூப்பர் மச்சான், செம்ம ஐடியா, செத்தானுங்க இன்னைக்கு. டேய் எனக்கு இப்பதான்டா பயங்கர நல்லா இருக்கு மச்சி. இனிமே தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். டேய் அர்ஜுனா, என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலையடா. பதறாதண்ணா, ஒன்றும் தப்பா நடக்குது. டேய் இப்ப மட்டும் மாட்டினேன்னு வையி, பதவி மட்டும் போவாதுடா. இது வரைக்கும் சேர்த்து வச்சு இந்த மானம் மரியாதை எல்லாம் மொத்தமா போயிருடா. பயப்படாதண்ணா, நான் தான் இருக்கேன்ல, என்ன நம்புண்ணா, நான் பாத்துக்கிறேன். டேய் 10 நிமிஷம் தான் டைம், வேகமா போ போ, வேகமா போ. தூக்க புடி, வண்டியில போ, வண்டியில போ புடி. ஏய் அண்ணா நம்ம ஹார்பர் மேட்டர் அந்த ஐஜி வெடிவலுக்கு எப்படி லீக் அவுட் ஆயிடுச்சுடா. இன்னும் 1 ஹவரில் ரைடு. நாங்கள் தான் போகிறேன். நான் வர வரைக்கும் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி. அப்படி அந்த பில்டரை வந்தான்னு வை, காசை வாங்கிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வை. புரியுதா? ஓகேண்ணா, புரியுதுண்ணா. அண்ணா அந்த பாஸ்கர் பையனை சேஃப்டிக்கு எதுவும் கூப்பிட்டுக்கோ அண்ணா. அண்ணா நானும் லோக்கல் பசங்களை ஒரு 5 பேர் கூப்பிட்டுக்கோ அண்ணா. நம்பிக்கையான ஆளுங்களை மட்டும் கூப்பிடுங்கடா. சரிண்ணா. இந்த இடம் யாருக்கும் தெரியாது. அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க, ஓகேவா? ஏய் ஏதோ வண்டி சவுண்ட் கேட்கல? ஆமால. போச்சு, செத்தோம். நம்மளே பார்க்குறான். ஆமா. ஏய் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறான்டா. டேய் எனக்கு இப்போதான்டா உயிரே போயிட்டு வருது. எனக்கும் தான். டேய் தோற, ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு, அதாவது என்னோட வருங்கால பொண்டாட்டி அமுதவல்லி இருக்கால, அவளை கடத்த போறேன். முடிஞ்சா அங்க வா, ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம். இதாண்டா பிரச்சனை. சரி நீ கிளம்பு, உன் ஆள் பாஸ்கர் வந்த உடனே நீ போ. டேய் அதுக்கெல்லாம் இப்ப நேரம்டா, ப்ளீஸ்ரா. என் ஆள் வரதுக்கு கண்டிப்பா 3/4 மணி நேரம் ஆகும்டா. அதுக்குள்ள என் ஆளோட நிலைமை இல்லடா வருது. ப்ளீஸ்ரா, தோற ப்ளீஸ்ரா. டேய் அழுவாத, ஏந்தடா நீ கிளம்பு. இன்னும் 1/2 ஹவர்ல உன் ஆள் பாஸ்கர் இங்க வர. கண்டிப்பா வந்துருவாடா தோற. தேங்க்ஸ்ரா. ஏய் கண்ணு மட்டும் விடுறா.
வரேன்டா பார்த்துக்கடா. டேய் பாஸ்கர் சொல்லு. அண்ணன் கிளம்பிட்டேன். நீ இன்னும் 20 நிமிஷத்துல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துரு. அது வரைக்கும் அண்ணியை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. பார்த்துப்பாங்கல்ல? ஆ பசங்களாம் ஃபுல்லாக பொருளோட தானே இருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு பார்த்துப்பானுங்க. நீங்கள் தான் வந்துடுவீங்களே? சரிண்ணே வரேன். ஓகேடா. டேய் என்னடா ஃபோன் பேசி டைம் வேஸ்ட் பண்ற? கிளம்புடா. நம்ம போட்ட பிட்டு எப்படி வேலை செய்து பாத்தியா? டேய் ஒழுங்கா பார்த்துக்கங்கடா. சரிண்ணே சரிண்ணே ஓகேவா? விடுத்தல போத்தல எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போத்தல. டேய் சொல்லலாம். நீ அந்த பக்கம் போய் பாரு. இந்த பக்கம் பாரு. ஓகேண்ணா. சுத்தி பாருங்கடா. ஹலோ தேவா. என்னப்பா வரணுமா? கிளம்பி சீக்கிரமா வா. அர்ஜுன் அண்ணன் ஹார்பர் மெட்ரா வெளில போயிருக்காரு. இங்கே ஆள் தேவைப்படுது. சரி நாங்கள் திருப்பூரில் தான் இருக்கேன். ஒரு 3/4 வந்துடுறோம். 3/4 மணி நேரமா? 3/4 மணி நேரம்லாம் முடியாது. லேட் பண்ணாத. இங்கே நான் மட்டும் தனியாக இருக்கேன். தனியாக இருக்கியா? ஏன்டா மாறிங்க? மாறிக்கு ஏதோ பர்சனல் வேலை இருக்கான், அதனால அவனையும் போக சொல்லிட்டேன். ஏய் ரிஸ்க்குடா. என்னடா? நம்ம அரவிந்த் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுமோ அவன் இருந்தால் தான்டா ரிஸ்க்கு. என்னைக்காவது போதையை போட்டு கேஷுவலாக அர்ஜுனன் கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் எனக்கு ராடு தான். எல்லாம் செல்ஃபிஷ் இல்லை? ஆமாம் மச்சி. சரி நீ அங்கே பத்திரமா இரு. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பசங்களை கூட்டிட்டு அங்கே வந்துடுறேன். சரியா? சரி வேகமாக வரப்பாரு. லேட் பண்ணாத. வந்துடுறேன் மச்சி. இரு, அந்த அரவிந்த் பையன் தான் லைனில் வரான். சொல்லுவா ப்ரோ. பக்கத்தில் வந்துச்சேன் ப்ரோ. இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன் ப்ரோ. சரி சரி வா பார்த்துக்கலாம். டேய் ம் அரவிந்த் வந்துட்டு இருக்கான். ம் மச்சி, பட் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் பாஸ்கர் மேலே இருக்கணும். மாரியோட ஆளுன்னு சொல்லி அவனை சப்பையை இடப்படக்கூடாது. அவன் மட்டும் ½ அன் ஹவரில் வந்துட்டான் நமக்கு பெரிய பிரச்சனைடா. we have to stop him. பட் எப்படா ஸ்டாப் பண்ணுறது? அண்ணா அண்ணா போங்க போங்க போங்க. சீக்கிரம் கேப் பார்த்து போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம். யாரா நீங்க? மச்சான் சக்ஸஸ்டா. ஏய் சூப்பர்ரா. எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு மச்சான். அந்த அரவிந்த் எப்போனா வரலாம். ஸோ பி ரெடி. ஓகே ஓகே மச்சான். தேவா வரத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல? ஆமாம். நான் வேணா போய் ரிஸ்க் எடுத்துட்டு வரட்டுமா? டேய் உள்ள 4 கன் இருக்குடா. 24 புல்லட்ஸு சுட்டு தள்ளுவாங்கடா. அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போனா அரவிந்த் கார் வேணும். நீ உள்ளே போ, அப்சர்வ் பண்ணு, அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ம் ஓகே. டேய் அரவிந்த் பக்கத்தில் வந்துட்டான்டா. மச்சான் வந்துட்டான்டா. தெரியுது தெரியுது. ஏய் ஸ்டாப். ஏய் What's up, bro? சொன்னத செய்யல போடுறாங்க. ப்ரோ நீங்க சொல்றபடியே செய்றேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ரோ. போடுறா அவனுக்கு போன. போடுறா தரைக்கு. போடுறா. நான் போடுறா. இரா. இவன் வேற டென்ஷன் ஆகுறான். சொல்லுப்பா. துரை ப்ரோ ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் வினோத் அனுப்புறேன் ப்ரோ. அவன் பேர் சொல்றான். ப்ளீஸ் ப்ரோ. அவனும் 2 மினிட்ஸ்ல அங்கே வந்துடுவான் ப்ரோ. அவன் கிட்ட பவுடர் கொடுத்துருங்க ப்ரோ. அதான் இந்த இடத்த யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. அவன்கிட்ட எல்லாம் தர முடியாது. ப்ளீஸ் ப்ரோ அவன் கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. அவனை இன்னொரு எக்ஸ்ட்ரா 10,000 கூட கொடுத்து சொல்றேன் ப்ரோ. மோர் ஓவர் என் கார்ல தான் ப்ரோ வரான். என் பிரஸ்டீஜ் இஷ்யூ ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. பணத்தாலே அடிக்கிறேன். சரி சரி வந்து தொலைக்க சொல்லு. ப்ரோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அது 30K ப்ரோ. அவன மாதிரி நான் சும்மா மிரட்டிட்டு இருக்க மாட்டேன். ஐ அம் அன்யூசுவல். ஓகே ப்ளீஸ் ப்ரோ. யோ என்ன பண்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 கல்ல ஓட்டு போட்டாங்கறக்காக இன்னும் கூட வச்சு என் தாலியா இருக்கிறான். போயா 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 தூக்கிட்டு வா வா. அண்ணா டேய் ரவி என்னடாச்சு? அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி பண்ணிடுவேன் கூடண்ணா. ஏய் சீக்கிரம்டா. மாட்டணும். நம்மளால ஜென்மத்துக்கு தொழில் பண்ண முடியாது. புரியுதா? அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணே. நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி சரி சீக்கிரம் வேலையை முடி. எப்போ வேணா ரைடு வருவானுங்க. சரிண்ணா. டேய் கொஞ்சம் வேகமா எடுக்கடா. உங்களால ஏன் குடும்பம் உயிரோட இருக்காதடா. போங்கடா. தம்பி நீ அரவிந்த் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல உன்னை விட்றேன். இந்த இடத்த வேற யாருக்கும் காட்டக்கூடாது. என்னண்ணா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர். என்னடா வளர்ற? மச்சான் பேர் வினோத்ரா. பாஸ்கர் இல்லடா. வினோத்ண்ணே. வினோத். அப்போ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்லைண்ணே அதான் சொன்னேன் நான். சரி நீ அரவிந்தும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ காமி. என்னண்ணே சின்ன பழத்தனமா ஃபோட்டோலாம் கேட்குறீங்க? காட்டுற மச்சான் மாட்டினண்டா. என்னடா
யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சுடா என்ன நடக்குதுங்க? மாறிட்டா மச்சான். டேய் வாங்கடா டேய், சீக்கிரம் வாங்கடா. டேய் அருவா வச்சிருக்கான்டா அவன். டேய் சீக்கிரம் வாங்கடா டேய். விக்கி Chiquiritos, நாங்க எப்பவும் இருப்போம் chiquiritos, 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 உயிரையும் போட்டு போ chiquiritos, 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 எங்க உயிரையும் போட்டு போ chiquiritos, 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 chiquiri 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 மச்சான் இதுக்கு மேல எங்க ரிஸ்க்டா, சேஃப் இல்ல. கூடாதுடா. வாடா விக்கி. போலாம் மச்சான். வா. டேய் என்னடா? டேய் என்னடா இவ்ளோ பேர் இருக்கானுங்க? கையில கத்தி வேற வச்சிருக்காங்கடா அவனுங்க. வேற வழி இல்லடா. இறங்கியே ஆகணும்டா. இறங்கிடலாம். இறங்கிடலாம்டா. வாடா. ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ போய் சண்டை போட மாட்டீங்க? போலாம்டா, உன்னை யார் பாத்துக்கிறது? அதுக்காக தான். Thank you so much bro. நீங்க ஒரு ட்ரூ ப்ரோ. அவர் என்ன ப்ரோ சர்க்கஸ் மாதிரி வித்தெல்லாம் காட்டுறாரு? டேய் நீ என்ன லைவ் கமெண்ட்ரியா? செருப்பு அடிப்பேன், பாத்துட்டு இருக்கல நானு. ப்ரோ அங்க பாரு, பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ற பாரு. அவ்வளவுதான். டேய் சும்மாவே இருக்க, என்கரேஜ் பண்றான். வாட்ட கிக்கடா மாமா, சூப்பரா. வந்துட்டான்டா அவன். இவனை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் அவளை கூட்டு வா. போ. ஏய் சில் உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். செம்மையா இருக்கால. What the hell? Seriously bro, இந்த டைம் ரொம்ப முக்கியமா? மூட் இறங்கடா. ப்ரோ சேஃபா ப்ரோ? சேஃப் தான். என்னோட ஜெசி வந்துட்டா. ஏய் மச்சான் கையில இதெல்லாம் ரத்தம். ஒண்ணும் இல்லடா, வா போலாம். சரி வா. இந்தா நீ கிளம்பு. தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய், ஐ அம் லோகி. சிஸ்டர் போய் உட்காருங்க. டேய் திஸ் இஸ் மை கார். நீங்க வாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஏசில ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு ப்ரோ, வீடு பக்கத்துல தான், வந்துடுங்க ப்ரோ. உண்மையான போதை நீ அடிக்கிறதுல இல்ல. போ. ஓ மார்ல தி ஸ்டோரி. யப்பா கை தட்டுங்க. ஏய் ஏறா. என்ன லோகி, உன் கரண்யன் குரூப்ல எதுவும் பாராட்டு விழா இல்லையா? வேற நீ ரொம்ப படுத்துறடா. சோதிக்காதீங்கடா. மச்சான் நம்ம எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு போய் ஐஜி வடிவேல் செட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் மச்சான். Thank you. Thank you so much. Hey, no worries. Not an issue.
ஏய் எல்லாம் சேஃப் தானே? அண்ணா சரக்கு குடோன்லேருந்து காலி பண்ணியாச்சுண்ணா. மினிஸ்டர் விட்டு பின்வாசல்லையே இறக்க சொல்லியிருக்கேன். ஹலோ. யோ நாங்க கிளம்பிட்டோம்யா. சரக்கு பத்திரம் தானே? சரக்குலாம் சேஃபாக தான் இருக்கு. உன் ஐஜி வந்து ஒரு சரியா கொஞ்சம் பார்த்துக்கோயா. என்னடா மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ அர்ஜுன் சார். என்ன இன்சு 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறீங்க? சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன மேட்ரு? இன்ஸ்பெக்டர் கண்ணனா? ஆமா நீ யாரு? டிஐஜி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. மேடம் சொல்லுங்க மேடம். நான் சொல்றத கவனமா கேளு. திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட். உங்க ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன்ல நிறைய ஃபோன் கால்ஸ் டேப் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான ஹோம் மினிஸ்டர் நம்பர், ஹார்பர் கமாண்டன்ட் நம்பர், ஏன் உன் நம்பரும் தான். டேப் ஆன ஃபோன் நம்பர்ஸோட லிஸ்ட், டேப் பண்ணவங்களோட லொகேஷன் எல்லாத்தையும் உன்னோட ஸ்டேஷன் இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இமீடியட்டாக ஆக்ஷன் எடு. அவங்க கொடுத்த லொகேஷன் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே டேப்பான நம்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு மினிஸ்டருக்கும் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாவே இருக்காங்க. என்னன்னு சொல்கிற? ஆமாம் சார். எனக்கு என்னமோ இந்த ஃபோனை டேப் பண்ணவன் தான் ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணி உங்களை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுருக்கான்னு தோணுது சார். உடனே கிளம்பி வாங்க சார். திரும்ப வரேன். யோ போய் பாரு. ஏய் இறங்கடா. இறங்கடா. ஏய் நீ இறங்கு. ஏய் வாடா. என்னடா டேய், என்னை பார்த்தா கேன் மாதிரி தெரியுதா? இவனுக்கு எப்பறம் தெரிஞ்சு? ஏய் மரியாதையா ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உசுரோட போவீங்க. நீ எல்லாம் ஒரு போலீஸா? ஏய் வெக்கமா இல்ல? ஏய் நான் ஒரு ஆளுன்னு இவனோட சேர்ந்துக்கிட்டு. ஏய் யார சார் யார ஃப்ரெண்ட் ஆகிறீங்க? ஆள் கை வை. டேய் டேய் சார் சார் விடு சொல்றடா. ஏய் ஏய் என்னங்கடா? ஏய் ஏன் ஏத்துக்குள்ளே நந்தா? இப்போ ஒழுங்கு மரியாதையா ரெக்கார்டிங்லாம் எங்க இருக்குன்னு உண்மையா சொல்றேன். சொல்லன் பையன் உன் ஃப்ரெண்ட்ஸோட மண்டை செதறிடும். சொல்றா சொல்றா. சார் ரெக்கார்டிங்ல வந்து ட்ராக்கிங் டிவைஸ்ல ஒண்ணுல இருக்கு சார். ட்ராக்கிங் டிவைஸா? ட்ராக்கிங் டிவைஸ் எங்க இருக்குது? வண்டியில இருக்கு சார். எத்தனை போ? ஒரு ஏல சுத்து தட்டா போ. பாத்தீங்களா சார்? டேய் என்னடா இப்படி பண்றா? சார் வேற சார். டேய் சார் டிவைஸ் தான் படம் காட்டுனீங்களா? சார் கஷ்டப்பட்டு படம் சார். சார் சார் புடிங்க சார் ஃபர்ஸ்ட். உனக்கு ஏன் இருக்குது? ஏன் நடுங்குற? ஏய் வேற ஏதாவது வச்சுக்கிறியா? வேற ஏதாவது வச்சுக்கிறியா? வேற ஏதாவது வச்சுக்கிறியா? பேக்கப் வந்து போன்லயே பென் டிரைவ்ல ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு சார். போய் எத்தனை போ. எடுடா. ஏய் எடுடா. வெள்ளறா. எடுடா. எடுடா. ஏய் வெள்ளறா. சார் வாங்க சார் அத. ஏய் எடுடா. ஓடுறா. டேய் லூசா நீ. சார் இவங்க 3 பேரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. எங்கயாவது சொறி வச்சிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு போய் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு போங்க. கூட்டு போங்க. கூட்டு போய் ஃபுல்லா கைட்டி செக் பண்ணுங்க. ஏய் நடடா. நடறானா? கழட்டு. கழட்டுடா. விடுங்க சார். என்கிட்ட எதுவும் இல்ல சார். பேக் சைடுலாம் பாரியா? சொல்ல பாரு சார். ஏய் எதுவுமே இல்ல சார். பேண்ட கழட்டுடா. சார் வேணாம் சார் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. வேற ஏதாவது எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? சார் இல்ல சட்டத்துக்கு அகைன்ஸ்ட். அடி வாங்கி சாகாதீங்கடா. உண்மையை சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். யோ கான்ஸ்டபிள் கூட்டு போயா. நடறா. போ. போ. நல்லா பாத்துட்டேன் சார். எதுவும் இல்ல சார். நல்லா பாத்தியா? பாத்துட்டேன் சார். ஒண்ணும் இல்ல சார். சரி இவனுங்களை போட்டுடலாம். சார் எல்லாம் கொடுத்துட்டோம் சார். வெளில போய் இத கதை கொடுப்பீங்கடா. உங்களை போட்டே அவன மண்டை வலிக்குது எனக்கு. இவன கால்ல இருந்து அழிஞ்சிடுங்கற. போய் மண்டை வலி சார். என்னடா முறைங்கற? போயிரும் சார். இப்போ போட்டா உன்ன. சார் வேணாம் சார் வேணாம். விடுங்க சார். இவங்கள என்னைய கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவனுங்க லைஃபை அவங்க காலி பண்ணிடுவாங்க. கூட்டு போங்க சார். கூட்டு போங்க. ஏய் ஏத்தியா வண்டி. சரிங்க சார். ஏய் நட. ஏய் போடா. வாடா. நடறானா? செல்லா குட்டி உன்னை மறந்துட்ட பாரு. இங்க வா 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 வா. இங்க வா. ஏய் போய் வரலடா. சாடி செல்லாம் வா. Sir, I just came to buy drugs, sir. I'm actually leaving to America tomorrow. Sir, I'm from a diplomatic family, sir. Please, sir. Sir, please, sir. Cool, sir. எதுக்கு நாளே விட்டுனேங்கற? சினுங்க அத ஏறு வண்டியில. அட ஏறு. என்கிட்ட சீனா? சாவச்சு. டக்கால்ட்டி நாய்ங்களா. சாத்ரோக. போச்சு. எல்லாம் போச்சு.
துர ஹேய் நம்மளை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கடா. இங்க அவளுக்கு ஏதோ அவளை வரவேல பாஸ்கரையும் தூக்கிட்டானுங்க. இந்த சதியை உடனே அர்ஜுன் அண்ணன் சொல்லி நான் நல்ல பேர் வாங்கணும். டேய் மடையா மடையண்ணா துர நம்மளை ஏமாத்தினவங்கள அர்ஜுன் அண்ணன் அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு 4 வருஷம் ஆகுதுடா. போலி ரவுடிக்கும் நிஜ ரவுடிக்கும் வித்தியாசம் தெரில. நீலாம் ரவுடியாடா? டேய் அண்ணா வராரா? அர்ஜுன் அண்ணன் வராரா? இனிமே நாங்க வரமாட்டோம்டா. ஐயோ அண்ணே சொல்றா. இப்போ அந்த ஐஜி குடோனுக்கு ரைடுக்கு வந்திருந்தான். ஒன்றும் கிடைக்கலன்னு செம்ம காண்டில் போகிறான். கமாண்டோ செம்ம ஹாப்பி. ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா அந்த மினிஸ்டர் நம்மளும் ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணியிருப்பான். கரெக்ட்ண்ணா. சரி இரு, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அண்ணா அர்ஜுனா, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. சரக்கை பத்திரமா உன் வீட்டில் போய் சேர்த்தாச்சு. அப்புறம் அந்த பில்டர் சண்முகம் இருக்கான்ல, அவன் பணத்தையும் பத்திரத்தையும் தட்டின்னு வந்துன்னுக்குறான். அப்புறம் நம்ம ஐஜி வடிவே இல்லை, அவர் குடனுக்குள்ளே போய் தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கிளம்பி போயிட்டாரானா. நல்ல வேலை அந்த ஐஜி மட்டும் ஸ்டேட் போலீஸா இருந்திருந்தா இந்நேரம் என்ன ட்ரௌசரோட ஓட விட்டு இருந்திருப்பான். கரெக்ட்ண்ணா. அப்புறம் ஏன் அந்த குட்டி பசங்களை என்ன பண்ணீங்க? தைரியமான பசங்கண்ணா, ஆனால் சேட்டை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இது நம்ம கோட்டை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்டில் நிற்பானுங்க பாரு, முட்டா பசங்க. இவங்க தானே அது? எஸ் மேடம். சொல்லுங்க, எந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்? இல்ல மேம். ஹோம்ஸ் எதுக்காக டேப் பண்ணீங்க? ஐ கேன் எக்ஸ்பிளைன் மேம். மேடம் இவனுங்களை கேட்டால் எப்படி மேடம் சொல்லுவானுங்க? எல்லாம் ஈராக்கில் இருக்கிறவங்க பாஸ் கிட்ட கேட்டால் சொல்லுவானுங்க. சார் யோ இவனுக்கு வேற ஆபரேட்டர்ஸ் மேடம். யோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு. ஏய், எனக்கு முன்னாலேயே ஒரு யூனிஃபார்ம்ட் ஆஃபீஸரை மிலிட்டரி ஐடியட். சாரி மேடம், சும்மா இருடா. எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? மேடம் இவனுங்க 4 பேக்கப் வச்சிருந்தாங்க மேடம். நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. இது உங்கள் ஆஃபீஸர் கூட நல்லா தெரியும் மேடம். எஸ் மேம், வரும்போது செக் பண்ணிட்டேன். யோ உன் நாக்குல நரம்பு இருக்கா இல்லையா? என்ன தைரியம் உனக்கு? என்ஐஏ ஆபீஸ்லயே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ற? மரியாதையா சொல்லுங்க, எந்த டெரரிஸ்ட் குரூப்? மேம் மேம் ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க மேம். we can prove நாங்க டெரரிஸ்ட் இல்லைன்னு மேம். ப்ளீஸ் மேம். ஏய் வாய் மூடு. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு. மேடம் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மேம் ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு சான்ஸ் மேம். டேய் கேளுடா மேம் ப்ளீஸ் மேம். மேடம் இவனுங்களை நம்பாதீங்க மேடம், இவனுங்க மோசமான ஆளுங்க. எஸ் மேம். I'll give them a chance. இந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷூர் பட் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பண்ணீங்க, I'll screw with your lives. மேம் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம்னா சார் மனசு வச்சா மட்டும்தான் மேம் முடியும். What nonsense. டேய் என்னடா விளையாடுறீங்களா? மெயின் எவிடன்ஸே சாரோட ஃப்ரண்ட் பாக்கெட்லையும் பேக் பாக்கெட்டில் தான் மேம் இருக்கு. ஆமாம் மேம். இஃப் ஐம் ரைட் இட்ஸ் 7.21 GB ஃபைல் சைஸ் அண்ட் 2 SD cards மேம். யூ கேன் செக். எது ஏன் பாக்கெட்டில்? ஆமாம் போடா டே, செக் பண்ணுங்க சார். மேடம் கண்ணன். மேடம் கண்ணன் வெயிட் பண்ணு. அட பாவிங்களா. சீக்ரெட் பேக்கப் அவனுக்கு தெரிய வேணாம். சரி கண்ணன். டேய் விட்றா. சாரி மேம். Arrest him. அந்த SD கார்டை கொண்டு வாங்க. Show me what you're talking about. ஷூர் மேம். அண்ணே இன்னொரு ஏதாவது விளங்க வச்சிருக்கீங்க இருந்தால் இவனையும் போட்டு கூப்பிட்டு போங்க. வந்தவளந்து நோண்டினே இருக்கிறான். போட. சண்முகம், ஹலோ அர்ஜுனன் பேசுறேன். உன் டிரைவர் வந்துட்டானா? ஏய் கத்தாதடா.
உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா ஊத்துக்கோட்டை சிப்பாட்டில் இருக்கிற உன்னோட 100 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு 4 மணிக்கு அண்ணன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றேன். சார் இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்க ஆளுங்க அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். சார் நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டீலிங் நடத்தலாம் சார். ஏய் ரொம்ப பம்பாத, உனக்கு வர வேண்டியெல்லாம் கரெக்டாக வந்து சேரும்னா அண்ணா இன்ஸ்பெக்டர் நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா போலீஸும் நம்ம ஆளுங்க ஐயா, அதுதானே இந்த ஹோம்லிஸ்டோட பவரே. ஆமாண்ணா ஆமாண்ணா, கரெக்டா கரெக்டா. ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைம்ல நீ வண்டி எடுத்து வந்துரு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. மேம் தட்ஸ் ஆல் மேம். இவனை மட்டும் இல்லை, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் வித்தின் 1 hour அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் இது ஹோம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மேம். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறீங்களா என்ஐஏக்கு வேலை பார்க்குறீங்களா? அரெஸ்ட் them all within 1 hour. ஓகே மேம். ஹேய் போங்க. தேங்க்ஸ் a lot மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். Wait. எஸ் மேம். You guys deserve some light. Arrange for a press conference. ஷோர் மேம். போங்க. மேம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மேம். சொல்கிறேன் மேம் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோம்னா நிறையா லைக்ஸ் அண்ட் ஷேர்லாம் வரும் மேம். ஒன்லி டேக் பண்ணுறேன், சும்மாறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட். பைத்தியம் மேம், சாரி மேம். மேமே ஏட்டாடி வர வாங்க மேம். ஓகேவா மேம்? சீஸ். But I trusted my gut and என்னமோ சொல்லுச்சு that they're telling the truth. So today we have 3 brave new heroes. Thank you. வெல் ஆக்சுவலி நாங்கள் விக்கியோட பர்த்டேக்கு தான் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரியல் லைஃப்பில் தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் ரியல் லைஃப்பில் ஹீரோ ஆகணும்னு எதிர்பார்க்கல. எல்லாம் என்னோட மனபலமும் என்னோட ஃப்ரெண்டு விக்கி தான் காரணம். தேங்க்யூ. இவன் தான் டேரக்டர் கிட்ட ஈவினிங் ஆடிஷன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனவனா? ஆமாம் சார். இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். நான் டேரக்டர் கிட்ட பேசுகிறேன். சூப்பர் சார். நான் இதில் இன்வால்வ் காரணமே என் ஃப்ரெண்ட் ரிஷி தான். அண்ட் என் டெரரிஸ்ட் ராக்கெட் டிவைஸில் தான் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கவே முடியாது நினைக்கிறேன். ஸோ நான் அந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். தயவுசெய்து இந்த டிவைஸை ஆர்மி பார்டரில் இருக்க சோல்ஜர்ஸ்க்குலாம் கொடுங்க. தேங்க்ஸ் மேம் அண்ட் தேங்க்ஸ் சார். அடடே, இவனை போய் தப்பா நினச்சுட்டோமே. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நேக்கே கற்றுக் கொடுத்துட்டான். பாடாவா. ஜெயா, நம்ம விக்னேஷ் இருக்கான் இல்லையோ, அவனுக்கு ரீ எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. வைக்கட்டுமா? இவனுக்கு என்ன வேணால் சொல்லட்டும், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னுடைய கார் தான். அது இல்லைனா ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்க முடியாது. இந்த பயிலுங்க இருக்காங்களே, இவனுங்க கூட மகாபலிபுரத்துக்கு வேற ஒரு வேலையாக போகலான்னு சொன்னானுங்க. நான் தான் நோ, கண்ணெதிரில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை போய் நம்ம தான் தட்டி வைக்கணும் பண்ண சார். தேங்க்யூ, எக்ஸலண்ட். தேங்க்யூ. அவன் சொன்னது எல்லாமே உண்மை, நம்பிருங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். விக்கியோட டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸை சிஎஸ்எஃப் அண்ட் என்ஐஏ சேர்ந்து தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். கங்க்ராட்ஸ் விக்கி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அண்ட் ஓவர் டு அவர் ஹீரோஸ். போடா சார். போடா. ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் கம்சவர்தனோட கேஸ் தான். ஹோம் மினிஸ்டர் கம்சவர்தன் கேஸை 3 காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பிரேக் பண்ணாங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த 3 காலேஜ் பசங்களுக்கும் பக்க பலமா இருந்து ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ரமேஷ் அண்ட் மிஸ் திவ்யா. ரமேஷ் அண்ட் திவ்யாக்கு தமிழ்நாடு காவல்துறை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க.
பாராட்டு மட்டும் தெரிவிக்கலங்க, அத ரமேஷ்க்கு ஹோம் கார்டு சர்வீஸ்ல போஸ்டிங்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்ல விவிகே நியூஸ் பெருமைப்படுகிறது. Chigiri dostida